இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சபித்து வெளியேற்றி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். யாருக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் தலை வச்சு ஜெபிக்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல பலமாக ஒரு அடிபட்டு இருந்துச்சு, ஒரு பிளாட் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. தும்மும் போது அந்த பிளாட் ரிலீஸ் ஆயிருச்சு. தும்மும் போது கையை தட்டுங்களேன். மூணு மாசமா நடக்கவும் முடியல, முட்டி போட முடியாது. 3 மாசம் 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட பிடிவாதமா கேட்டேன், என்ன தொட்டது உண்மையானால் இதை சாட்சியா நிறுத்தி எனக்கு பலம் கொடுக்க ஆண்டவரேன்னு கேட்டேன். இப்போதைக்கு நான் முட்டி போடுவேன்ப்பா. சார் நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிட்டு. கைகளை தட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரலில் அநேகர் வந்திருக்கிறீர்கள், யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை பேரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பு சொல்வேன். திரிமுதல் கிருபா சனனே சரணம், ஜகதல ரட்சக தேவா சரணம். திரிமுதல் கிருபா சனனே சரணம், ஜகதல ரட்சக தேவா சரணம். தினம் அனுதினம் சரணம் கடாட்சி, தினம் அனுதினம் சரணம் கடாட்சி, தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. திரிமுதல் கிருபா சனனே சரணம், ஜகதல ரட்சக தேவா சரணம். நலம் வளர் ஏக திரிச்சுவா சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம். நலம் வளர் ஏக திரிச்சுவா சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம். நம்பினேன் இது தருணம் தருணம்,
நம்பினேன் இது தருணம் தருணம் நம்பினேன் தினம் சரணம் சர்வேசா திரி முதல் கிருபா சனனே சரணம் ஜகதல ரட்சக தேவா சரணம். உலகிடமேவிய உனதா சரணம் ஓர் கிருபாசன ஒளியே சரணம். உலகிடமேவிய உனதா சரணம் ஓர் கிருபாசன ஒளியே சரணம். ஒளியருள்வாய் தருணம் மனுவோர்க்கு ஒளியருள்வாய் தருணம் மனுவோர்க்கு உத்தமனே சரணம் சர்வேசா திரி முதல் கிருபா சனனே சரணம் ஜகதல ரட்சக தேவா சரணம். நித்திய தோத்திர நிமலா சரணம் நிதி இஸ்ரவேலரின் அதிபதி சரணம். நித்திய தோத்திர நிமலா சரணம் நிதி இஸ்ரவேலரின் அதிபதி சரணம். நீதாயிது தருணம் கிருபை கோரு நீதாயிது தருணம் கிருபை கோரு ஆதாரா சரணம் சர்வேசா ஆதாரா சரணம் சர்வேசா திரி முதல் கிருபா சனனே சரணம் ஜகதல ரட்சக தேவா சரணம். தினம் அனுதினம் சரணம் கடாச்சி தினம் அனுதினம் சரணம் கடாச்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா தினம் அனுதினம் சரணம் சர்வேசா திரி முதல் கிருபா சனனே சரணம் ஜகதல ரட்சக தேவா சரணம். சரணம் 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 ஏசுநாதா சரணம் 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 சரணம்
வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. எங்கள் மத்தியில் வந்திரளும், நீசனை மறைத்திரளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கிரிகளை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரலை ஒளிபரப்பையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத இறைவன், மகிமையான ஆண்டவர் இன்று நம்மச்சிலே தான் இருக்கிறார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் மத்தியில் இருக்கிறதே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறதே. தேவனுடைய வல்லமை உள்ள கரம் பரிசுத்த மனிதர்களுக்கு அதை கொடுத்தது. தேவனுடைய வாய் திருவுளம் பற்றியதை, ஆவியானவர் திருவியதை தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். கைகளை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்தும். எனவே வேத வாக்கியங்கள் வியாக்கியானம் என்பதும் பிரசங்கம் என்பதும் ஒரு மனிதனுடைய சுய தோற்றமுடைய பொருளாக இருக்கக்கூடாது, இருக்கவும் செய்யாது. கைகளை தட்டி அப்படி இருக்குமானால் அவன் தேவனால் அழைக்கப்பட்டவனும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனும் அல்ல. தேவனுடைய ஆவியை கொண்டு விளம்புகிறேன் என்று சொல்லுகிறவன் பொய் சொல்லுகிறான் என்ற அர்த்தம். தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். நேற்று என் அன்பு சகோதரி ஜெசமல் லால்சன் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பினார்கள். காலை 3 மணிக்கு நான் ஜெபம் செய்தேன். பிரதர், இயேசு எனக்கு சொன்னான், என் அன்பு மகனை தேசத்துக்காக ஜெபிக்க சொல். உலக சேவைக்காக, உலக நன்மைக்காக, தன்னுடைய தேவைக்காக, நம்முடைய அவசியங்களுக்காக தேவைகளை ஒதுக்கி வைத்து விட்டு ஜனங்கள் மனம் திரும்பவும், தேசம் திரும்பி பாவத்தை விட்டு வெளியே வரவும், பரிசுத்தமான ஒரு வாழ்வு அடைந்து நித்திய ஜீவனுக்கு சுதந்திரமாய் மாறவும் திறப்பில் இருந்து ஜெபிக்க சொல் என்று சொல்லி ஆண்டவனுக்கு சொல்றார் பிரதர் என்று எனக்கு செய்தி அனுப்பினார். எத்தனை இன்பமான விஷயம்! கைகளை தட்டி எத்தனை இன்பமான விஷயம்! அது மகா பெரிய இன்பம். பூமியிலே இவைகளை நடப்பிக்கிற கர்த்தர் நான் என்று அறிக்கிறதை அல்லாமல் வேறொன்றை குறித்து ஒரு மனிதன் மேன்மை பாராட்டக்கூடாது. சில ரதங்களை குறிச்சும், குதிரைகளை குறிச்சும், படிப்பை குறிச்சும், அழகை குறித்தும், ஜாதியை குறித்தும், வேலையை குறித்தும், தன்னுடைய திறமையை குறித்தும், வாலிபர்கள் சிக்ஸ் பேக்கை குறித்தும், இந்த மார்பை குறித்தும், தன்னுடைய திறமைகளை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது, நாங்களோ வென்றால் எங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறதே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். கையை தட்டுங்களே! தேவனுடைய மகிமை உள்ள கரம் இதை செய்கிறதே. வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் ஏற்றுக்கிற மாட்டேன். நான் ஆண்டவர் ரொம்ப நல்ல சிஸ்டர், நான் ஜெபிச்சுக்கிறேன் இருப்பேன். எவ்வளோ முக்கியமான ஒரு ஜெப பாயிண்ட்டு, ஜெப குறிப்பு. ஜனம் மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு, வழியை விட்டு விலகி வர வேண்டும். காலையில் 3 மணிக்கு அந்த கொட்டுகிற பனியிலே ஸ்வீடனில் எப்படி இருக்கும்? அங்கே எழுந்து 3 மணிக்கு ஜெபிக்கிறான். இங்கே சன்லைட் வரது மட்டும் பேக் சைடை திருப்பிக்கிட்டு படுத்திருக்கான். இவ்வளவு சுதந்திரம், இவ்வளவு விடுதலை, நமக்கு மத சுதந்திரம். நம்முடைய செக்குலர் கண்ட்ரி, நம்முடைய கான்ஸ்டியூஷனே செக்குலர் கான்ஸ்டியூஷன். அமெரிக்கா கிறிஸ்டியன் கான்ஸ்டியூஷன். மிடில் ஈஸ்ட் இஸ்லாமிக் குரான், இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய கான்ஸ்டியூஷன். நம்முடைய நாடு என்ன கான்ஸ்டியூஷன்? செக்குலர், மதச்சார்பற்ற நாட்டில் இருக்கும் பொழுதே நீ குப்பரப்படுத்து கொரட்டை விட்டு தூங்குனீங்கன்னா, ருமேனியா, இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், இப்படிப்பட்ட நாடுகளுக்கு போகும்போது டங்குவார் அந்த பேர். நீ பைபிளே தொடமாட்ட. இயேசுநாதரை அறிவிக்கிற ஒரு கூட்டை எழும்பணும்னு என்னுடைய பாரம். கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதர்களையும் அழிப்பதற்காக ஒரு அகிம்சை,
வார்த்தையை ஆயுதமாய் வாளாக பிடித்துக் கொண்ட தேவனுடைய வசனத்தை பட்டயமாய் கொண்டு வெட்டுகிற ஒரு வாலிப கூட்டத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். ஆண்டவர் 1989 எனக்கு ஒரு வார்த்தை தரிசனம் பார்த்தேன். பரலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு போனார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். அவர் சொன்னார், போ, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உன் கையில் கொடுக்கிறேன். வலது பக்கம் இடது பக்கம் பாரபட்சம் பாராமல் வெட்டு. இரத்தக்கரை படியாமல் உன் வாளை உரையிலே போடாதே. போ, என் வேலையை உத்தமமாக செய் என்றார். நீதிமானும் சரி, துன்மார்க்கும் சரி, யாருடைய முகத்தையும் பார்க்காமல் கர்த்தருடைய சத்தியத்தை வைத்து வெட்ட வேண்டுமா? வெட்ட வேண்டும்னா கொல்ல வேண்டும்னு அர்த்தம் அல்ல. அந்த வார்த்தையினாலே அவர்களுடைய சர்ரத்தை கொன்று, பாவத்தை கொன்று, அக்கிரமத்தை கொன்று, சாபத்தை கொன்று, நீதியிலே பிழைப்பிக்க வைக்க, கைகளை தட்டி பிழைக்க வைக்க. தேவனுடைய வார்த்தை போய் வெறுமையாய் திரும்பாது. அவைகள் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை செய்துவிட்டு திரும்பும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அருவருப்பு உலகமெங்கும் வாய்ந்திருக்கிறது. 10 வயசு பையன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொலை செய்கிறான். 13 வயசு பையன் தனக்கு ஆசிரியாக இருந்த குருவோடு 40 வயசு 38 வயது 40 பெண்ணை கொண்டு போய் திருமணம் பண்ண வேண்டும் என்று ஓடி போகிறான். ஆசிரியையும் கூட்டி கொண்டு போகிறாள். கேரளாவிலே 51 வயசு ஒரு பெண் 28 வயசு 27 வயசு பையனை 22 வயசு பையனை திருமணம் பண்ணி அந்த பையன் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளை இரவோடு இரவாக கொலை செய்கிறான். சபைகளிலே காதல், சபைகளிலே காமம், சபைகளிலே காதலுக்கு மீடியேட்டர் பாஸ்டரே இருக்கிறாங்க. அருவருப்பு இல்லை. கடைசி நாட்கள் தாங்கள் மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்க்கள் வந்து மந்தையை சிதறடிக்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள், தேவனுடைய திருச்சபையை தப்ப விடாத ஓநாய்கள் சபைக்குள்ளே புகுந்து மந்தையை சிதறடித்து கடித்து குதறி நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. பெருவயிற்று நாய்கள், பிழைப்புக்காக ஊழியத்துக்கு வந்தவர்கள், கிறிஸ்துவின் ஊழியத்தை ஆதாய தொழிலாய் எண்ணுகிறவர்கள், உலகத்தை குறித்தும், மொபைல் போனை குறித்தும், காரை குறித்தும், BMW குறித்தும், பென்ஸ் காரை குறித்தும், டவுசரை குறித்தும், பேண்டை குறித்தும், லெக்கின்ஸை குறித்தும், காது ஸ்டட்டை குறித்தும், ஒட்டியானத்தை குறித்தும், கழுத்திலே போடுற ஆரங்களை நகைகளை குறித்தும் மேம்பட்ட ஒரு கூட்டத்தை ஆவிக்குரிய சபை என்று போர்வையில் இருக்கிற கள்ளர் கூட்டம் இன்றைக்கு சம்பாதித்து கொண்டு அதன் வழியை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை இழுத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் கையிலிருந்து ஒரு உண்மையான மேய்ப்பன், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மேய்ப்பன் ஆடை, சிங்கமோ, துஷ்டமிருவம் பிடித்து கொண்டு போகுமானால் அது சிங்கம்தான் அடித்தது என்று அடையாளமாக என்ன கொண்டு வர வேண்டும்? எஜமானுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொண்டு வர வேண்டும்? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. யாருக்காவது உட்கார்ந்து ஆன்லைனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமா? என்ன பதில் அவன் கொண்டு வர வேண்டும்? அப்பதான் எஜமான் நம்புவான், உண்மையிலே மிருகம்தான் அடித்து கொண்டு போயிருக்கிறது என்று. எஜமான் ஆட்டினுடைய மந்தையினுடைய மேய்ப்பன், மந்தையினுடைய ஓனர் எஜமான் அறிவான். மேய்க்க போற மேய்ப்பன் அதுக்கு அடையாளமாக சிங்கத்தோடு போராடி இருக்க வேண்டும். அதன் வாயிலிருந்து ஒரு காது துண்டையாவது பிச்சை எடுத்துக்கிட்டு வந்திருக்கணும். அப்ப என்னுடைய மேய்ப்பன் என் ஆடுகளை சரியாய்த்தான் மேய்த்திருக்கிறான், ஆடுடைய உயிரை மீட்பதற்காக சிங்கத்தோடு போராடி இருக்கிறான் என்று அவார்டு கிடைக்கும். கைகளை தட்டி. இன்னைக்கு சிங்கத்தோடு போராடுகிற எத்தனை மேய்ப்பனை பார்த்திருக்கிறீர்கள்? தசமாபம் வந்த போதும், காணிக்க வந்தால் போகும், சொக்கனுக்கு சட்டி அளவு வாங்க, திங்க, பொறிக்க, அவிச்ச மீன், வறுத்த கோழி, KFC ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், எல்லா ஹோட்டல்லையும் போய் திங்க, தொந்தியை வைக்க, ஒரு மைக் ஸ்டாண்ட் மாதிரி வைத்தியம் தள்ளிக்கிட்டு அப்படி பைபிளில் வச்சு நின்று பேச. இப்படிதான் இப்போ பிரைஸ்லார் கூட கிடையாது, ஸ்தோத்திரம் கூட ஹாய், ஹலோ, ஹலோ டார்லிங், ஹனி அப்படின்ட்டான். ஆவிக்குரிய வார்த்தையெல்லாம் மாறிப்போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திர வார்த்தை மாறிடுச்சு. அந்த காலத்து பரிசுத்தவான்கள் ஒரு பேசி பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 கையும் எடுத்து கும்பிடுவாங்க. அல்லது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கலாச்சாரம் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் டி ஜீசஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாங்க. இப்போ ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, எப்படி போயிட்டு இருக்குது? வீடெல்லாம் கட்டிட்டீங்களா? என்ன வண்டி வச்சிருக்கீங்க? துன்மார்க்கனுடைய வாயில் உலகத்தை பற்றிய பேச்சு இருக்கும், நீதிமானுடைய வாயிலோ வேதம் இருக்குமாம். கைகளை தட்டி. நீதிமானுடைய வாயில் என்ன இருக்கும்?
வேதம் இருக்கும். நீ வாயை திறந்த கர்த்தரை பற்றி பேசுறதுக்காகத்தான் உன் வாயை உனக்கு உண்டாக்கியிருக்காரு. வாயை விரிவாய் தர நன்மை நான் நிரப்புவேன். ஒரு அல்லேலூயா சொன்ன. வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் நான் அதை நன்மை நான் நிரப்புவேன். நன்மை நான் நிரப்புகிற ஆண்டவர் வாயை திறக்கணும். ஆண்டோடைய மகிமையின் கரம் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமீப நாட்களாய் தேவன் எனக்கு இந்த ஜனத்துக்கு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறார். என்னுடைய செய்திகள் எல்லாம் கேட்டீங்கன்னா போதும். நான் கன்வென்ஷனில் பேசுகிற செய்தி வேறு, விசுவாசிகளுக்கு பேசுகிற செய்தி வேறு. கன்வென்ஷனில் பேசும்போது அன்பு, இரக்கம், மனதுருக்கம், ரட்சிப்பு, சாந்தம், அவர்களுக்கு வேண்டிய சுவிசேஷத்தை பேசுகிறேன். விசுவாசிகளுக்கு பேசும்போது பிரம்பை கையில் எடுக்கிறேன். பவுல் அடியான் சொல்லுகிறான், நான் பிரம்போடு வர வேண்டுமா, அன்போடு வர வேண்டுமா? இஸ்மாயிலுக்கும் அப்தாகிருக்கும் ஆரக்குசாமிக்கும் ராமசாமிக்கும் கந்தசாமிக்கும் மீனாட்சிக்கும் காமாட்சிக்கும் நான் அன்பை பேசுகிறேன். எஸ்ஸருக்கும் சாமுவேலுக்கும் இதோ ஆசீர்வாதத்துக்கும் கிறிஸ்டோபருக்கும் பிரம்பை கையில் எடுக்கிறேன். கைகளை தட்டி மறுபிறப்படைந்தவர்களுக்கு தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? பிரம்பை கையால் ஆடாதவன் தன் பிள்ளைகளை பகைக்கிறான். தேவ மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்ற சாராம்சத்தில் இன்று உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறேன். தேவ திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுடைய இதோ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை என் மகள் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் யாருக்கு பிரியன்? தேவனுக்கு பிரியனும் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். The qualification, qualified, eligibility, எதை வச்சு இதை இங்கே மெயின்டைன் பண்றான், எதை வச்சு அங்கீகரிக்கப்படுறான் தெரியுமா? முதல்ல தேவனுக்கு பிரியம், இரண்டாவது மனுஷனால் அங்கீகாரம். ரெகக்னைஸ் பண்ணணும் மனுஷன். நீ 1க்கு 2 ஓத்திரத்துக்கு 3 பொண்டாட்டியும் வச்சுக்கிட்டு நானும் தேவ மனுஷன் என்னப்பார் என் அழகப்பா ராசாதிராசன் ராச மார்த்தாண்டர் ராஜ கம்பீரன் ராஜ பராக்கிரமன் ராஜராஜ சோழன் வருகிறான் ஜடக்கு 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 வந்து வீட்டில் வந்து கோல்டு நகை ரோல்டு கோல்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் உன்னை ராசாவை வைப்பானா? பரிசுத்தத்தை வாயிலே பேசிக்கொண்டு அந்தரங்கத்திலே அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்தால் உன்னை தேவ மனிதனாக எப்படி மனிதன் அங்கீகரிப்பான்? கர்த்தருக்கு வர்ற காணிக்கை ஆட்டையை போட்டு இதோ தனக்கும் தன் சொந்த குடும்பத்துக்கும் கணக்கெழுதி கொண்டு போய் கணக்கு கொடுத்தால் மனுஷன் எப்படி உன்னை அங்கீகரிப்பான்? சபைகளை பதவிக்காக நாற்காலிகளுக்காக போட்டி போட்டு அரசியலிலே கமிட்டியிலே நின்று கொண்டு நாங்களும் நிற்கிறோம், நாங்களும் ஊழியம் செய்கிறோம். திராட்சை தோட்ட ஆடுக்கு ஓநாய் காவல். ஆடுக்கு யாரு காவலாம்? ஓநாய் காவலாம். சபைக்கு கள்ளர்கள் காவலா? தேவனுடைய திருச்சபையை தேவனுடைய பரிசுத்தவான்கள் பராமரிக்க வேண்டும். கைகளை தட்டி தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களுக்காக பராமரிக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை அழைக்கப்பட்டவனை அன்றி வேறவன் தொடவே கூடாது. கைகளை தட்டி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனும் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் மனுஷன் அங்கீகரிக்கிற சமூக வலைதளங்களை போய் பாருங்கள். சபைகளை பற்றி, சபை கமிட்டிகளை பற்றி, பாஸ்டர்மார்களை பற்றி, பாஸ்டரிகளை பற்றி, பாஸ்டர் அம்மாக்களை பற்றி வர்ற விஷயங்களை பார்த்தால் நாரி போகிறது உலகம். உங்கள் பேர் முதலாக அதில் கேட்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பேர் முதலாய் இப்படி வரக்கூடாது. பேசிக் எல்கேஜி படிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன கேஜி? ப்ரீ கேஜியா? அதுக்கு என்ன வயசு இருக்கணும் சிஸ்டர்? 2.5 வயசு. எங்கள் காலத்தில் 5 வயசு. 5 வயசு ஆயிடுச்சு. படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி எப்படி பாப்பா தெரியுமா? இந்த கையெடுத்து இந்த காதை தொட்டா 5 வயசு. அப்பா உன்னை சேர்த்துக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன்பாங்க. இந்த பேசிக் நாலேஜ் கூட, பேசிக் எலிஜிபிலிட்டி கூட இல்லாத பக்க வழியா நுழைகிற நாய்கள் தேவனுடைய சபையும் ஊழியையும் கொள்ளையடித்து கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை புரட்டி அருவருப்பாய் ஜனங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
உத்தம மேய்ப்பனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். உத்தம ஊழியனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நீ முக்கி இது அது என்ன செய்யணுமா, நீ முக்கி ஜெபித்தாலும் 60 நாள் ஜெபித்தாலும் 40 நாள் ஜெபித்தாலும், நீ என்னெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு காணிக்க கொடுத்தாலும் தசமபாகம் கொடுத்தாலும், ஊழியக்காரனை போல வெள்ளை போட்டு சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணி கொண்டாலும், உன் இருதயத்து நோக்கம் சரியில்லாவிட்டால் ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட்டு. இந்த இருதயம் மகா கேடுவதற்கு திருக்குள்ளது. இருதயத்தை சுத்தமாக்கி முதலில் தேவனுக்கு பிரியமாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். த லைஃப் சேஞ்ச். ரட்சிப்பினால என்ன செய்யுது? கேரக்டர்ஸ் லைஃப் சேஞ்ச், டோட்டல் சேஞ்ச், ஆப்போசிட்டாக மாறுது. கொலைகாரன் சாந்த சுரபியா மாறுகிறான், விபச்சாரி பரிசுத்தவாட்டியாய் மாறுகிறான், குடிகாரன் குடியை வெறுக்கிறவனாய் மாறுகிறான், பெண் பித்தன் காமவிகாரன் பரிசுத்தவானாய் மாறுகிறான். இதற்கு பேர் தான் ரட்சிப்பு. இன்னும் பழசுல கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குதோ, அண்ணனும் நோக்கியா அவனும் நோக்கியா கம்பெனியை மூடிட்டான். காமமும் குரோதமும் பிரவிக்குணம். இந்த பிரவிக்குணத்தை அடிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கைகளை தட்டி கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரச்சிலை தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஏவாளக்கா மூலமா இந்த லோகத்துக்குள்ளே புகுந்த சாபம், காமம், குரோதம் இயேசு கிறிஸ்துவினாலே நிவர்த்தியாக்கப்படுகிறது. என்றைக்கு உன்னுடைய பழைய சுபாவம் போகும் என்றால், இந்த டயாலிசிஸ் பண்ணணும். யூரியா கிரியேட்டின் கூடிடுச்சுங்க, என்ன பண்றது? டயாலிசிஸ் பண்ணணும். டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாரா இல்லையா? என்ன பண்ணணும்? இரத்த சுத்திகரிப்பு அல்லது இரத்த மாற்று. இந்த ரத்தம் எப்படி மாற்றும்? அசுத்த ரத்தத்தில் வெளியே போயிட்டு அல்லது ஃபில்டர் பண்ணி உள்ள வரணும், அல்லது ரத்தத்தெல்லாம் வெளியே ஏற்றிட்டோ புதிய ரத்தம் ஏற்றணுங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. பிளட்டு உடனே கொடுக்கணும். நாங்கள் ஓட்டமாக ஓடி வந்தேன், ஏதோ மீட்டிங் முடிச்சுட்டு நான் போனேன். நானே தொத்தல். நான் போய் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்காக ஏன் ரத்தத்தை செக் பண்ணுங்க, சரியா இருக்கா? பி பாசிட்டிவ் ஓகே. உடனே பிளட் ஓகே. அப்போ எங்கள் ரத்தமெல்லாம் ஏற்றி எங்கள் அம்மாவுக்கு ஏற்றி காப்பாற்றுருங்க. இருங்க சார், உங்கள் ரத்தம் சூட் ஆகுதான்னு சுத்தமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். என்ன சார், எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தவன், எங்கள் அம்மா வளர்ப்பில் வளர்ந்தவன், ஊழியம் செய்கிறேன் சார், என் ரத்தம் எப்படி சார் சுத்தம் இல்லாமல் இருக்கும்? என்னத்தை சொன்னாலும் சரி சார், மிஷின் காட்டி கொடுத்துரும்ல. நீ வாயில் சொல்லலாண்டி, நான் நல்லவன், என்னை பார், என் அழகை பார், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் ஊழியக்காரன், நான் பாஸ்டர், நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலர் அப்படி சொல்லலாம். நான் தேவனுடைய பையன், தேவனுடைய மகன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட சொல்லலாம். இங்கே ஸ்கேனருக்குள்ளே போகும்போது இந்த ஸ்கேனர் ஆகிய கண்ணாடி ஆகிய இந்த வசனத்தை வைத்து உன்னை ஸ்கேன் பண்ணி பாரு, நீ யாருன்னு தெரிஞ்சிடும். கைகளை தட்டி இந்த வார்த்தையை வைத்து உன் வாழ்க்கையை பரிசோதித்து பார். உனக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியும். டெஸ்ட் பண்ணி ஒரு நாள் கழிச்சு ஓகே எஸ் டெஸ்டட். எனவே அந்த அப்படியும் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த பேக் எடுத்து தனியாக வச்சுட்டு வேற ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி ஓகே அந்த பிளட்டை தான் ஏற்றுனாங்க. 2வது முறை என்னுடைய பிளட்டை ஏற்றிட்டாங்க. ஒரு அப்பாவுக்கு சீரியஸுங்க, அவர் குரூப் பிளட்டு கிடைக்கல. உடனே அமெரிக்காவில் இருக்கிற மகனுக்கு ஃபோன் அடித்தா, உன் தோப்பனார் ரொம்ப சீரியஸாக இருக்கார், உடனே புறப்பட்டு வாடா. அவன் சடாபடான்னு என்னென்னமோ பண்ணி யாரோட ரெக்கமெண்டேஷனில் உடனே டிக்கெட் கிடச்சிது, பிடிச்சி ஓடி வந்துட்டார் 2 நாளையில். வந்த உடனே சொன்னான், ஐயோ எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சு இப்படி ஆளாக்கி வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்புனார், காப்பாற்றிருங்க சார், எவ்வளோ ரத்தனால இருக்கிறேன். ஓகே ரத்தம் தாங்க செக் பண்ண தெய்வதனமாக அவனோட ரத்தம் சுட்டாயிருச்சு. எடுத்தாங்க. எவ்வளோ 5 லிட்டர்னாலும் 5 லிட்டருமே எடுத்துருங்க சார், எனக்கு ரத்தம், எனக்கு உயிரே வேண்டாம், எங்கள் அப்பா பொழைச்சா போதும் சார் அப்படின்னா. சரின்னு எடுத்தாங்க. எடுத்துட்டு டாக்டர் கொஞ்ச நேரம் வந்து சொன்னார், தம்பி வெரி சாரி. என்ன சார், உங்கள் ரத்தத்தை ஏற்றுனா உங்கள் அப்பா செத்து போயிடுவார், ஏத்தாட்டியும் செத்து போயிடுவார். ஏத்தாட்டி ரத்தம் இல்லை, ஏற்றுனா செத்து போய். ஏன் சார் ஏற்றுனா செத்து போயிடுவார்? ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. இப்போ தான் தண்ணி அடிச்சுட்டு வந்து
ரத்தம் கொடுத்துருக்க, இந்த ரத்தத்தை நாங்கள் சேர்த்த முடியாது, இன்னைக்கு ரத்தம் தட்டி அவர் செத்துருவா. ரத்தம் இருக்குங்க சாக்கடை மாதிரி கொத்த 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 கொத்தன்னு கொட்டுது. அந்த ரத்தம் சுத்த ரத்தமாக இருக்கணுமுங்க. கைகளை தட்டி அந்த ரத்தம் பாவம் இல்லாத, பரிசுத்தமான, வியாதி இல்லாத, சாபம் இல்லாத, ஆல்கஹால் உலகத்தில் இருக்கிற போதை கிறுக்கு இல்லாத, காமம் இல்லாத சுத்தமான ரத்தத்தை தேடி பார்த்தனுங்க. நான் தேடுறேன்டா. எங்கேயாவது இங்கே யாரும் டாக்டர் இருக்கீங்களா? அங்கே யாராவது டாக்டர் உட்காந்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் நானும் தேடினேன். என் ரத்தத்தை சுத்தமாக்க, என் பாவத்தை, என் கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ரத்தம் இருக்குதா, மருந்து இருக்குதா, மெடிசன் இருக்குதா? கொரோனாவுக்கு வேக்சின் ஒன்று போட்டாங்க, என்னன்னு அப்போ தெரியலை. என்ன இந்த வேக்சின் போட்டாங்க. நான் கூட சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், உங்கள் ஊரில் என்ன வேக்சின் போடுறாங்கன்னா, என்ன ஸ்பைசரா, என்ன இது ஸ்புட்னி இல்லை, இன்னொன்று ஏதோ சொன்னாங்க. என்ன சிஸ்டர் சொன்னீங்க? என்ன வேக்சின் சொன்னீங்க? ஃபைசரா பேசரா? ஃபைசர். அது தேடி பார்த்தேன், அதுவும் இல்லை. அதுவும் வரட்டும்னு 1 வாரம் 2 வாரம் தாங்க ஆச்சு நான் வேக்சின் போட்டு. கோவிஷீல்டு போட்டேன். அது ஒரு காய்ச்சல், எல்லாருக்கும் காய்ச்சல் வந்து எனக்கும் கொஞ்சம் காய்ச்சல் வந்துச்சு. அது வேக்சின் கண்டுபிடிச்சாச்சு. நானும் எல்லா ஊர்லேயும் தேடினேன், இதுக்கு ஒரு வேக்சினேஷன் இருக்குதா, இந்த பாவத்தை போக்குறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். தெரியலையே அங்கிள், பாவம்னா என்னது அப்படின்னு கேட்டான். அவனுக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம். அப்புறம் பிரபுட்ட கேட்டேன், பிரபு உங்கள் ஊரில் ஏதாவது மாத்திரை இருக்கா? அப்படிலாம் இல்லைண்ணே, நீ தான் இலையெல்லாம் காய்ச்சி கொடுப்பலாடா. சங்கீதாவுக்கும் கொடுத்து அந்த பிள்ளைங்க காய்ச்சல் வந்தால் ஒத்த மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற, தினம் இலையை காய்ச்சி கொடுக்குறியடா, ஏதோ இலையை எனக்கு காய்ச்சி கொடுக்குறியானே. ஏன்னே தலைவலிக்கு இலை இருக்குண்ணே, உடம்பு வலிக்கு இருக்குண்ணே, காய்ச்சக்கு இருக்கு, பாவத்தை போக்க அப்படி ஒரு இலை இல்லைண்ணே, அது எங்கே தெரியல, நீங்கள் லூசானே நீ அப்படின்னா. நானும் தேடினேன். அமெரிக்கா போகும்போது, ஆஸ்திரேலியா போகும்போது, என்னது ஸ்ரீலங்கா போகும்போது, சிங்கப்பூர் போகும்போது, துபாய் போகும்போது எல்லாத்தையும் கேட்டேன், உங்கள் நாட்டில் யுனானி ஏதாவது மருந்து இருக்குதா, ஆயுர்வேதிக்கில் இருக்குதா, நாட்டு வைத்தியத்தில் இருக்குதா, அலோபதியில், இங்கிலீஷ் மெடிசனில் எனி மெடிசன் ஃபார் த கியூரபிள் சின், ஏதாவது பாவத்தை போக்க மருந்து இருக்குதான்னு தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கலையே. நான் 50 வருஷமா தேடுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேன்ருச்சு. ஆனால் ஒரு புத்தகத்தை வாசிச்சேங்க, அங்கே ஒரு மகாகவி கிருஷ்ணபிள்ளை என்று ஒரு கவிஞன் எழுதி வைத்தான். நான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், பிடிச்சிக்கோ. கைகளை தட்டி மூவாத முதலவனை, முதுசுருதி மொழிப்பொருளை, ஓவாத பெருங்குணத்த உத்தமனை, உலகனத்தும் சாகாதபடி தனுவெடுத்து துஜங்கற்றுண்ட தேவாதி தேவனை சிலுவமிசை கண்டேனே. கைகளை தட்டி மூவினைக்கும் மும்முதலாம், மும்முதலும் ஒரு முதலாம், தேவினை கை தொழுதேற்றும் திரிகரண சுத்தருந்தம், நாவினை கொண்டே தரிய நல்லறத்தின் தனி தாயை, தீ வினைக்கோர் அருமருந்தை சிலுவமிசை கண்டேனே. கைகளை தட்டி தீவினைக்கோர் அருமருந்தை எங்க கண்டேன்? சிலுவை மிசை கண்டேனேன்னு மகாகவி கிருஷ்ணபிள்ளை. அவர் பின்னால் ஆண்டவரை தழுவிக்கொண்டு ஒரு காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்து ரச்சன்ய யாத்ரீகம் என்ற பெரும் புத்தகத்தை எழுதி பல்கலைக்கழகத்திலெல்லாம் அது அப்ரூவ் ஆகி எல்லாருக்கும் ஸ்டடியாக இது பாடமாக வந்தது. H.A. கிருஷ்ணபிள்ளை, ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை, அதான் H.A. கிருஷ்ணபிள்ளை, மகாகவி கிருஷ்ணபிள்ளை எழுத. எல்லாரும் கேட்பாங்க, கிருஷ்ணபிள்ளை இந்துவா கிறிஸ்டினா? இதை மட்டும் கேட்டுருவான். இது ஒரு மதவெறி. நல்ல கருத்து எங்கிருந்து வந்தாலும் தேவனுடைய பாதத்துக்கு அடையக்கூடிய கருத்தா என்பதை உற்று நோக்க வேண்டும். மெய் ஞானத்தை அறியக்கூடிய தத்துவத்தை யார் சொன்னாலும் அதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின நாதர் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லோருடைய வார்த்தையை வாங்கிக் கொள்வோம். அதில் மெய்ப்பொருள் யாருன்னு அலசி ஆராய வேணும். இப்போ மருந்து கண்டுபிடிச்சனா இவர் சொல்றாரு, மூவினைக்கும் மும்முதலாம், மும்முதலம் ஒரு முதலாம், தேவினை கை தொழுதேற்றும் திரிகரண சுத்தருந்தம், நாவினை கொண்டே தரிய நல்லறத்தின் தனி தாயை, தீ வினைக்கோர் அருமருந்தை, நான் கிருஷ்ணபிள்ளை ஆகினான் சிறுமிசை கண்டேனே. ஆறு பிடிடா, பிடி பார்க்கலாம். ஸ்ருதி, அந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஸ்ருதி மட்டும். மூவாத முதல்
மலவன்னை முதுசுருதி மொழி பொருளை ஓவாத பெரும் குணச்ச உச்சமனை உலகனைச்சும் சாவாதபடி காக்க தனுவெடுத்து துஜம் காட்டும் தேவாதி தேவனையான் சிலுவை மீசை கண்டேனே ஓவினைக்கும் மும்முதலும் ஒரு முதலாய் சேவினைக்கை தொழுதேற்றும் திரிகரண சுத்தருள்தான் நாவினை கொண்டே தறிய நல்லறத்தின் தனித்தாயை தீவினைக்கோ அருமருந்தை சிலுவை மீசை கண்டேனே கள்ளமுறும் கடையேனோ கடைந்தேற பெரும் கருணை வெள்ளமுகந்தருள் பொழியும் விமலலோச்சன நிதியை உள்ளமுவ புருத்தேனை உயிர்க்குயிரை உலவாத தெள்ளமுதை தீங்கனியை சிலுவை மீசை கண்டேனே மூவினைக்கும் முதலாமும் முதலும் ஒரு முதலாம் தேவினைக்கை தொழுதேற்றும் திரிகரண சுத்தருந்தம் நாவினை கொண்டே தரிய நல்லறத்தின் தனி தாயை தீவினைக்கோர் அருமருந்தை தீவினையை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தை எங்க கண்டேன் சிலுவமிசை கண்டேனே கையை தட்டி ஒரு சுத்த ரத்தம் தேவை ஏசுநாத ரத்தம் சுத்த ரத்தமா சும்மா கூட்டம் அம்பக்குள்ள சொன்னா நான் நம்பிடுவேனா நீ கிறிஸ்தவ பிறந்திருப்ப ரசிக்கப்பட்டிருப்ப யாரோ இந்த கிறிஸ்தவ மதமாற்றிகள் உன்னை மதமாற்றி இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவ கூட்டம் மதமாற்றவங்க உங்களை மதமாற்றனால நீங்க சொல்லிட்டு இருக்கேள் நான் நம்புவனோ இல்லை அப்போ இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் நான் ஏத்துக்கிறவனா நீ சொன்ன உடனே இந்த கிறிஸ்தவ கன்வெர்ட் கூட்டம் தாண்டா உங்களெல்லாம் மாற்றி கெடுத்து வச்சிருக்குது நான் நம்பிடுவேனா இயேசுநாதர் ரத்தம் சுத்த ரத்தமானு நான் பைபிளை பார்த்தேன் அங்க ஜட்ஜி பிலாத்து இந்த இயேசுநாதரை விசாரிக்கிறாருங்க விசாரிச்சுட்டு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறா எப்படி இவர் நீதிமான் இந்த நீதிமானின் ரத்தத்தில் எனக்கு பங்கு இல்லை கைகளை தட்டுங்களே யார் எழுதுறது ஜட்ஜ்மெண்ட் பிலாத்து எழுதுறார் ஜட்ஜ் எழுதுறார் இவர் நீதிமான் இந்த நீதிமான் ரத்தத்தில் எனக்கு பங்கில்லை நீதிமான் என்று ஒரு கோர்ட்டு தீர்ப்பு சொன்ன பிறகும் தண்டனை நிறைவேற்றப்பட்ட முதல் நபர் இயேசு கிறிஸ்து கைகளை தட்டி சரி விட்டுருங்க போச்சு அவர்னாலும் சூட்கேஸ் மாற்றி விட்டுருப்பாரு இயேசுநாதர் அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம் அவர் காட்டி கொடுத்தான யூதாஸ் காரியோத்து 30 காசுக்காக 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான யூதாஸ் அவன் சொல்றான் ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் பிலாத்து சொல்றார் நீதிமானின் ரத்தம் காட்டி கொடுத்தவா சொல்றா குற்றமில்லாத ரத்தம்
சரி, பொது விரோதி, எப்பொழுதும் எல்லோரும் மேலேயும் குற்றம் சுமத்துற பொது விரோதி யாரு? பொது விரோதி யார் சொல்றா? சாத்தான். இந்த சாத்தான் சொல்றா இவர் பரிசுத்தர். அவன் வாயிலிருந்து வரும், இவர் பரிசுத்தர், இவர் என்னார் என்று அறிவேன், இவர் பரிசுத்தர். அப்போ ஜட்ஜி சொல்றா இது குற்றமில்லாத ரத்தம், நீதிமானின் ரத்தம். அவனை காட்டி கொடுத்தவர் சொல்றாரு குற்றமில்லாத ரத்தம். எல்லோருக்கும் பொது பிசாசு சொல்றான் இவர் நீதிமானின் ரத்தம், இவர் பரிசுத்த ரத்தம். நீதிமானின் ரத்தம், குற்றமற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ரத்தத்துக்கு தாண்டா என் அசுத்தமெல்லாம் போக்கி என்னை வேற ஒரு கேரக்டர் உள்ள மனுஷனா மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறதுன்னு. அப்பதாயா அந்த இயேசு என்கிற நாமத்தை என் இருதய நிறைய ஏத்துக்கிட்டேன், கைகளை தட்டி. அல்லேலூயா. மாதா பிதா குரு தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். நேக்கு சொல்லி வைத்தா சின்ன வயசுல இந்த மாதா குரு, மாதா பிதா குரு, குரு தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். பிட் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு பிட் பாக்கெட் தெய்வம், கஞ்சா விற்கிறவனுக்கு கஞ்சா தெய்வம், கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு கள்ளச்சாராயம் தெய்வம், அடியாளா கொலைக்கு அருவாள் எடுத்துட்டு போறதுக்கு அருவாள் தெய்வம், கணவனே கண்கண்டன் தெய்வம். சில அம்மாமாரு நாசால பெயர், 1க்கு 2 உபத்திரத்துக்கு 3 விபச்சாரக்காரனா இருப்பான், அவன் தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அது உண்மைதானே? எனக்கு ஒரு சந்தேகம் எழும்பிச்சு. 18 வயசு ஆகும்போது எங்க அம்மா தெய்வமானா அவங்க வயிற்றுல உண்டாக நான் ஏன் இப்படி அருவருப்பான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? தெய்வம் வயிற்றுல பிறந்தவனுக்கு பாவ இச்சை வரலாமோ ஏன்றா சொல்றாம்பி? வரலாமோன்னு வந்துடுதே, என்ன பண்றது? எங்க போய் கழுவுறது? காசிக்கு போனால் அகப்பே உன் கர்மந்தீராத அகப்பே, பாபநாசம் போனால் அகப்பே உன் பாவந்தீராத அகப்பே. அகப்பை சித்தர் பாடுறார். எங்க போய் இந்த பாவத்தை? எங்க அம்மா தெய்வம்னு சொல்லி கொடுத்தேள். எங்க அம்மா தெய்வம்னா எங்க அம்மா வயிற்றுல பிறந்தனா பரிசுத்தமாக வளர்க்கு. இதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் பாவமா தானே, யாரை பார்த்தாலும் பாவமா இருக்கு. திருடுறதுக்கு மனசு வருது, பொய் சொல்றதுக்கு மனசு வருது, காம இச்சையெல்லாம் நிரம்பின கண்கள் இருக்கிறது. இது எப்படி அவன்? எங்க அம்மா சாமியா இருந்தா அவங்க வயிற்றிலே கற்ப அறையிலே கற்பஸ்து பாத்திரத்திலே உருவாகி அவர்களுடைய பாலை குடித்து வளர்ந்த நான் இப்படி இருக்கலாமோன்னு. அன்னையும் பிதாவும் எங்க அப்பன் தெய்வமானால் தொட்டார், தோளிலே சுமந்தார், வளர்த்தார், பணத்தை கொண்டு படிக்க வைத்தார். எங்க அப்பா தெய்வமானால் நான் நல்லவனாக வளர்க்க இல்லையே. குரு தெய்வம், ஆசான் தெய்வமானால் ஆசான் நல்ல வந்ததுகளை, நீதி கதைகளை, படிப்பை, அறிவை எனக்கு சொல்லிக் கொடுத்து தொட்டு அடித்து வளர்த்து, அப்போ இந்த காலத்து ஆசிரியர்கள் அடித்து முழங்கால் போட வச்சு நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களே, நான் திருந்தலையே ஏண்டா? மாதா பிதா குரு. மாதா தொட்டாள் மாறவில்லை, பிதா தொட்டான், தகப்பன் தொட்டான் மாறவில்லை, ஆசான் தொட்டான் மாறவில்லை. அதுக்கடுத்து மத பெரியவா, ரிஷிகள், சாதுக்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், சன்னியாசிகள் எல்லோரும் தொட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணார்கள். ஏன் சுவாபம் என்னை விட்டு போக மாட்டேங்குதுங்க. இன்னைக்கும் தடியை கொண்டு அடித்தாலும் போக மாட்டேங்குது. இல்லை, நான் நினைச்சு பார்த்தேன் என்னோட போகவே மாட்டேங்குது. சரி, கவிஞருடைய புத்தகங்கள் எல்லாம் வாசித்து பார்ப்போன்னு எல்லா கவிஞர்கள், தத்துவ ஞானிகள் எல்லாருடைய புத்தகங்களையும் வாசித்து பார்த்தேன். அந்த தத்துவம் எல்லாம் என் சரீரத்துக்கு இன்பத்தை கொடுத்ததே ஒழிய என் உள்ளத்தை மாற்றவில்லை. என் சரீரத்துக்கு இன்பத்தை கொடுத்ததே அல்லாமல் என்னுடைய இதயத்தை மாற்றவில்லை. ஆனால் 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் தாய் தொட்டால் மாறவில்லை, தகப்பன் தொட்டான் மாறவில்லை, இதோ ஆசான் தொட்டான் மாறவில்லை, குரு தொட்டான் மாறவில்லை, ரிஷி தொட்டான் மாறவில்லை. 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 9:20 மணிக்கு இந்த கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வார்த்தையினை தொட்டது நான் மாறினேன். கைகளை தட்டி பாவியை பரிசுத்தமாக மாற்றுகிற ஒரு தெய்வம் எழுதின புத்தகம். அப்படியே ரூபம் மாறிடுச்சுல்லட, கேரக்டர் மாறிடுச்சுல்ல. நீ ஆம்பளையான்னு கேட்கிறான். என்னடா ஆம்பளைனா விபச்சாரம் பண்ணணும், பொண்டாட்டி பிரசவத்துக்கு போனா வேலைக்காரியோட தப்பு தண்டா பண்ணணும். அவன் தான்டா ஆம்பளை. டாஸ்மாக்கு பார்த்தா கொஞ்சம் போடும் போல எண்ணம் வரணும், அவன் தான் ஆம்பளை.
அப்படியே கூகுளில் போன உடனே அசிங்கமாக படங்கள் வரும். நீல படங்களாம், பேர் என்ன பேர் அதுக்கு பேர்? தமிழில் நீலம், இங்கிலீஷில் ப்ளூ ஃபிலிம். அதை பார்த்தா கொஞ்சம் பார்க்கணும், உணர்ச்சி வந்தால் தான் உன்னிட்ட ஆண்மைத்தன்மை இருக்குதுன்ற அர்த்தம். என்னை பார்த்து கேட்டா, நீ ஆம்பளையா? நான் என்னடா இப்படியே கேட்குறான், எல்லா பேரும் அலைவான் போலுக்க, மார்கழி மாதம் நாய் அலைஞ்ச மாதிரி. என்ன ஏன் இப்படியே கேட்குறான் அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்னேன் என் நண்பன்கிட்ட, நான் ஆம்பளை இல்லடான்னு. அவன் அரண்டுட்டான். வேற 3ஆம் பாலினமாக இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு டவுட் வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லக்குள்ள அவன்கிட்ட சொல்லிட்டேன், வேற அசிங்கப்படுத்திடுவாங்களா நம்மளை. அவன்கிட்ட சொன்னேன், டேய், கண்டபடி அலைவதும் இருதயத்தை தோந்துவெல்லாம் செய்வதுன்னா ஆண்பிளன்னு அர்த்தம் இல்லடா. அவன் ஆண்மையற்றவன், தன்னடக்கம் இல்லாதவன், தன்னுடைய ஆவியையும் ஆத்மாவையும் மாம்சத்தையும் தன்னைத்தானே அடக்கி ஆள தெரியாத ஒருத்தனுக்கு ஆண்மகன் என்று பேர் வைக்க நான் விரும்பவில்லை. அவன் ஆண்பிளையில கோழை, தன்னைத்தான் அடக்கி ஆளுகிறவன் தான் ஆண்மகன். கைகளை தட்டி. அவன் பேரு வீரன், வெற்றி வீரன், ஜெயங்கொண்ட கூட்டத்தார். கைகளை தட்டி. அந்த ஜெயங்கொண்ட கூட்டம் கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் இருப்பார்கள். we are winning side. கைகளை தட்டி. நாமெல்லாம் வெற்றி பெற்றுள்ள கூட்டத்தில் நிற்க போகிறோம். வரும், பேஸ்புக்கில் வரும், வாட்ஸ்அப்பில் வரும், எல்லா இடத்துலையும் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணி வாழ்ற பத்தியாடா உனக்கு பிறந்தாண்டா ஆம்பளை சிங்கம்னு பேர. அது போக ஜிம்மில் போய் அம்மா பாதாம்பருப்பு கொடு, பால் கொடு, மது கொடு, அப்புறம் அங்கிள் மூச்சை விட்றா, 6 பேக்கு, அப்புறம் இது நடக்குது. நட்டுக்குவாதம் பிடிச்ச பையன். இதெல்லாம் ஆம்பளை இல்லடா. உடம்ப கண்ட்ரோல் பண்றல, ஆத்துமாவை ஆவியை அமர பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பரிசுத்தத்தை சுதந்திரத்தை கொள்ளுகிறவன் பேர் ஜெயம் கொண்டவன் அர்த்தம். உன் உடம்பை இவ்வளவு வளர்க்குறியா, என்னை 10 பேர் அடிக்க வந்தா சமாளிச்சிருவியா? துண்டக்கானும் துணியக்கானும் ஓடுவிய. 10 பாவம் உன்னை சூழ்ந்து வந்தாலும் கிறிஸ்துவோடு இருக்கிறவன் அவனை ஜெயிப்பான். கைகளை தட்டி. நான் கிறிஸ்துவா உண்டாயிருந்து அவனை ஜெயித்தார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவா உண்டாயிருந்தது. தேவனுடைய மனிதன் முதலாவது கர்த்தருக்கு பிரியனும், அடுத்து மனுஷனால் அங்கீகாரம், தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். பக்கத்து ஆத்திலே நமக்கு சாட்சி இல்லை, வீட்டில் பொண்டாட்ட மனைவிட்ட சாட்சி இல்லை, பிள்ளைங்கிட்ட சாட்சி இல்லை, உறவர்கிட்ட பேச மாட்டேன், கூட பிறந்த தம்பியோட 25 வருஷம் பேசவே மாட்டேன், அங்கிட்டு போனால் பெடக்ஸ் அப்படி திருப்பிட்டு போயிடுவேன். நீ தான் கர்த்தர்ட்ட சபையில் போய் எங்கடி ஆட்டம். காணிக்க போடுறதுக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தாருங்க. என்ன சொல்லி கொடுத்தாருங்க? ஏனுங்கண்ணா சொல்லுங்க. உன் சகோதரனுக்கு உன்னிடத்தில் குறை என்றென்று அவன் சொல்ல வேண்டாம், நீ கண்டாயானால். உன் மனசில் தோணுது, என்னோட அபி ரொம்ப நாளா ஒரு வருஷம் அளவு ரொம்ப கசப்பில் இருக்கான், ரொம்ப ரொம்ப கசப்பில் இருக்கான். நேக்கு தோன்றது, தினம் தோணும். நானும் என் ப்ரெஸ்டீஜை விட்டுட்டு எப்படி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது? நமக்கு வயசு பெருசு, நம்ம வேறு மாமா வேறு ஆகிட்டோம், நம்ம வேறு சின்ன பையன், அவனோட 30 வயசுக்கு மேலேயே மூத்தவன். நான் எப்படா அவன்கிட்ட போய் ஒப்புரவாதுன்னு ஒரு மனசில் ஒரு தோணும். பழையபடியும் ஒரு அணைச்சி பிடிச்சி நெஞ்சோட வச்சுக்கிட்டு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணும். இப்போ அவனுக்கு எனக்கிட்ட வர்றதில்ல, அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவனை அவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன்னு அவன் நினைக்கிறான். பயங்கரமாக காயப்படுத்திட்டீங்களே, நான் விரும்புகிறதையெல்லாம் வெறுத்து விட்டு நான் ஓன் சொல்ல கேட்டு ஓன் சொல்லக்கூட எங்கள் ஆத்தா நான் அப்பனும் என்னையை போட்டு படுத்தின பாடு, இதுக்கெல்லாம் இல்லை நீ தாண்டா, இதுக்கெல்லாம் மொத்த காரணமே நீ தாண்டா. அதனால இப்போ எனக்கு தோன்றது, அபிக்கு ஏன் மேலே வருத்தம் இருக்குதுன்னு. அபி வந்து சொல்ல வேண்டாம் அங்கிள், அவன் பயந்துட்டு சொல்ல மாட்டான். உங்கள் மேலே எனக்கு வருத்தம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிந்தால் காணிக்கை போடுமன், அதை காணிக்கையை போடாமல் அங்கே வச்சுட்டு முதல்ல போய் அபிஷேக் ஜபராஜ், நான் உனக்கு விரோதமாக இதெல்லாம் பேசிட்டேன்டா. ஒன்று கோபத்தில் பேசினேன், இல்லாட்டி நீ தப்பு பண்ணதுனால பேசினேன், அல்லது
நீ எனக்கு கொடுத்த உரிமையினாலே கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டேன், மன்னிச்சுடுறா, வா சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சுடுறா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் காணிக்கப்பட்ட கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரிப்பாரா? இந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாத சிலது போய் மரமண்ட மாதிரி விக்கிரகம் மாதிரி பிடிச்சி வச்ச சிலை மாதிரி கல் மாதிரி சபையில் உட்காந்து அந்நிய பாஷை வேற 1 மணி நேரம் ஏய் கொன்னே விடுவார் ஆண்டவர். ஓசையிட கைத்தாளம் போலும் அன்பில்லாவிட்டால் ஒன்றுக்கு ஓசையிட கைத்தாளம் போலும் வெங்கலத்தில் ஒலிக்கிற ஒலி போல். அதுக்கு தான் அர்த்தம் தெரியுமா? அப்படியே இருப்பாய். அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு சகல பாவத்தையும் மூடும். கைகளை தட்டி அன்பு இருமாப்பாய் எண்ணாது, தன்னைத்தானே பெரியவன்னு எண்ணாது. இந்த பேசிக் சென்ஸே இல்லை, மனுஷரால் அங்கீகரிக்கப்படவில்லை நாம் இன்று வரை. மருமகளே, மாமியார் உன்னை அங்கீகரித்திருக்காங்களா? மாமியாரே, மருமகள் உங்களை அங்கீகரித்திருக்காங்களா? மகனே, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து உன்னை மகன் என்று அங்கீகரித்திருக்க மனதளவில் பெத்த கடமைக்கு பெத்து புட்டோம். இந்த பெத்த வயிற்றுல தீய வச்சு தான் குளிக்கணும், பிரண்டையை வச்சு அடிச்சுக்கணும். என்னத்தை வச்சு அடிச்சுக்கணும்? பிரண்டையை வச்சு தான் அடிச்சுக்கணும். ஆனால் பெத்துட்டேன், பெத்த மனசு கேட்கலையா, கஞ்சி ஊற்றி வைக்கிறேன். அப்படி வளர்க்குறீங்களா? இல்லை உன் தாய் தப்பன் உன் உண்மையிலே பிள்ளையாக ஏற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு போய் கேட்கணும், அப்பா அம்மா உண்மையிலே என் மேலே அன்பாக இருக்கீங்களா? பெத்துட்டுங்கிறதுக்காக வளர்க்குறேங்க, தயவு செய்து கேட்கணும். கெஞ்சி கேட்குறேன், கையில் போய் கேடு, வீட்டில் போய் கேளு, அப்பா அம்மா என் மேலே அன்பு வச்சு தான் நேசிக்கிறீங்களா? பெத்துட்டேங்கிறதுக்காக. தாய் தகப்பனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, தெய்வத்தன்மை, அன்பு, அதனால் நேசிக்கிறீங்களா? என் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கேட்டுப்பாரு, எல்லா தாயும் கொட்டி தீர்த்துருவா. நான் பட்ட கதையை சொல்லவா? உங்கள் அப்பங்கிட்டையும் பட்ட கதையை சொல்லவா? உங்கள் அப்பாவுக்கிட்ட பட்ட கதையை சொல்லவா? உங்கள் அத்தைக்கிட்ட பட்ட கதையை சொல்லவா? உங்ககிட்ட நான் பட்டழிஞ்ச கதையை சொல்லவா? அழுவா. போய் கேட்டு பாறேன். நீ போய் கேட்கணும்டா வீட்டில், அம்மா நீங்கள் உண்மையிலேயே நேசிக்கிறீங்களாம்மா? பெத்துட்டேங்கிறதுக்காக நேசிக்கிறா? அப்போ தான் விஷயம் வெளியே வரும்டா. பெத்து தொலைஞ்சிட்டேன், என்ன செய்கிறது? என் தலையெழுத்துடா, என்னுடைய தலையெழுத்து. மனுஷரால் அங்கீகாரம் முதலாவது வேண்டும். ஆர் யூ மேன் ஆஃப் காட்? ஆர் யூ சைல்ட் ஆஃப் காட்? முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணணும். யாரு? மனுஷன். இவர்கள் தேவனுடைய மனிதன். அவருடைய கேரக்டர் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. ஐயோ என்னடா அவர் இவ்வளவு இறக்கம் இருக்கிறாரு, இவ்வளவு என்ன சொன்னாலும் எப்படிங்க இது, எப்படிங்க முடியுது? ஐ எம் எ கிறிஸ்டியன், அல்லேலூயா, ஐ எம் எ சரண்ட் ஆஃப் ஆல்மைட்டி காட். அப்படி உள்ளவன் தான் சொல்லணும், நான் தேவ மனுஷன், நான் பாஸ்டர். எங்களை வழிநடத்தின பரிசுத்தவான்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா. எங்களை வழிகாட்டிய பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். வாழ்க்கையிலே அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள், பரிசுத்தத்திலே கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள், உண்மையிலே கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள். சபை நடத்துதலிலே ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்குரிய அத்தனை தகுதியும் கொண்டிருந்தார்கள். எப்படி இருக்க வேணும் ஒரு மனுஷன்? எல்லா கட்சிக்காரனும் சொல்லுவான், இங்க தலைவர் எவ்வளியோ அவ்வளியே நாங்கள். தலைவனுக்கு 2 பொண்டாட்டினா அவனுக்கு 4 பொண்டாட்டி. தலைவன் 2 பெக் அடிச்சானா இவன் 2 பாட்டில் முழுசா ராவாவே அடிப்பான். தலைவன் 2 கொலை செஞ்சா இவன் 10 கொலை செஞ்சிருப்பான். அப்படித்தான் தொண்டன். ஆனா இங்க தொண்டர்கள் கூப்பிடல, தலைவரும் கூப்பிடுறாருங்க. எப்படி கூப்பிடுறாரு? என் வழியில நீங்க நடங்க, உங்க வழியில நான் நடக்கிறேன்னு சொல்ல, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போலவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். கைகளை தட்டி, எப்படி? I am holy, நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் சுத்தமுள்ளவர், எனவே நீங்களும் சுத்தமுள்ளவராயிருங்கள். வாழ்ந்து காட்டின தெய்வம் இயேசு கிறிஸ்து. 1க்கு 2 வலது பக்கம் 1 வச்சுண்டு, இடது பக்கம் 1 வச்சுண்டு, இதோ வலதும் இல்லால் இடதும் இல்லால் நின்றுட்டு நானும் தெய்வம் என்னையும் கும்பிடுன்னு சொல்றதில்லை. இதோ குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், வேறுபட்டவர், பரீட்சிக்கப்பட்டவர், பிரகாசிக்கப்பட்டவர், உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். இதோ அவர் குற்றம் ஒன்று என்னால் சொல்ல முடியும் என்று சவால் விட்டு போனவர். பிசாசு கூட பரிசுத்தர் என்று சாட்சி கொடுத்த சர்டிபிகேட்டட் பர்சன். அவருக்குத்தான் மெய்யான தேவன் என்ற அங்கீகாரம் கொடுக்கலாம். கைகளை தட்டி. அப்புறம் வில் எடுத்து வேட்டைக்கு போறது, 1க்கு 2 3 பொண்டாட்டியை கட்டிக்கிறது, காம லீலைகளில் விளையாண்டு கொண்டு இது லீலைகள் என்று ஒப்புவிக்கிறது. ஐயோ, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கடவுளுக்கு
பெண்டேது பிள்ளையேது, காமகுண லீலைகள் ஏது, பகடி சீட்டு தாயமேது, காட்டுகளில் காடுகளில் வேட்டையாடி திரிவதேது, காருண்ய தொழிலொன்றே கடவுள் பாரம். கைகளை தட்டி கடவுளுக்கு வெண்டேது பிள்ளையேது, காமகுண லீலைகள் ஏது, பகடி சீட்டு தாயம் ஏது. தாயக்கட்டை விளையாடுவாங்க அந்த காலத்தில், பார்த்துருக்கீங்களா? சீட்டு விளையாடுறது வெறித்தனம் விளையாட்டு ஏது, காடுகளில் வேட்டையாடி திரிவது ஏது, காமகுண லீலைகள் ஏது. காம லீலைலாம் கிடையாது கடவுளுக்கு. காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. என்ன தொழிலாம்? காருண்ய தொழில். He is a God, true God, மெய்யான தெய்வம். உலகத்தில் ஞானம் உண்டு, மெய்ஞானம், அஞ்ஞானம், பொய்ஞானம். மெய்ஞானம், அஞ்ஞானம், பொய்ஞானம். ஞானம் என்ற போர்வையிலே பெயர் பெற்றிருக்கிற பொய். சொல்ற விதமா சொன்னா பொய்யும் மெய் போல தெரியும். ஆனா பொய் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அஞ்ஞானம், ஞானத்தில் அறிந்திருப்பார்கள், அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. அடுத்து மெய்ஞானம், மெய்ஞான மெய்ப்பொருளை அறிவது. கைகளை தட்டி மெய்ஞான தவமேற்றி தரிசிப்பாய் ஜோதி கண்டாய். கைகளை தட்டி மெய்தான் மெய்ஞான தவமேற்றி தரிசிப்பாய் ஜோதி கண்டாய். மெய்யான பொருளை அறிவது, மெய் தேவனை அறிவது, மெய்யான இறைவனை அறிவது. ஒன்னு புரியுதா? சச்சாய் நிஷ்களம்மாய் ஒரு சாமியமும் இல்லதாய், சித்தாயானந்தமாய், சித்தாயானந்தமாய் திகழ்கின்ற திரு சுவமே. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதாய், சித்தாய் ஆனந்தமாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரு சுவமே. எத்தாய் நாயடியேன், எத்தால் நாயடியேன், கடை தேருவன் என் பாவம் தீர்ந்து, அத்தா உன்னை அல்லால், அத்தா உன்னை அல்லால் எனக்கார் துணையார் உறவே. உயர்ந்ததற்கோ கைமாறுண்டுகோலோ, கைமாறுண்டுகோலோ
எனக்காதும் கையடையாய். சும்மா ரட்சண்யை செய், சும்மா ரட்சண்யை செய். சொல் சுதந்திரம் யாதுமில்லே, அம்மான் உன்னை அல்லால், அம்மான் உன்னை அல்லால். எனக்கா துணை யாருறவே. தாயே தந்தை தமர், தாயே தந்தை தமர், குரு சம்பத்து நட்பவையும் நீயேயம் பெருமான், நீயேயம் பெருமான். கதி வேறில்லை நின்னயங்கான். என்றிகளும் என்றிகளும் உலகோடன கென்னுரிமை. ஆயே உன்னை அல்லால், ஆயே உன்னை அல்லால். எனக்கா துணை யாருறவே. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதாய். சித்தாய் ஆனந்தமாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருச்சுவமே. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. கைகளை தட்டுவோம். மெய்யான தெய்வம், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன், தேவனுக்கு பிரியமானவன், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன். தேவனுக்கு பிரியமானவன், மனுஷனுக்கு அங்கீகரிக்கப்பட்டவன். எப்படி வாழணும்? வேறுபட்டு வாழணும். யாருக்கு யாருக்கு வித்தியாசம் தெரியணும்? உலக மனுஷனுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். அவ்வளவுதானுங்க. சாதாரண மனுஷன் ஹியூமன் நேச்சருக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டுன்றேன். தட் இஸ் ஹியூமன் நேச்சர், திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் நேச்சர். கைகளை தட்டி. அது ஹியூமன் நேச்சர், இது ஸ்பிரிச்சுவல் நேச்சர். எனவேதான் என்னுடைய பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் புது ஹீமன், நியூ ஹீமன், நியூ மென், நியூ உமன் அப்படின்னு சொல்லலைங்க. என்ன சொல்லுது? நியூ கிரீச்சர். கைகளை தட்டி. புரியுதாடானே? புது ஆம்பளன்னு சொல்றானா? புது பொம்பளைன்னு சொல்றா வேதம்? புது சிருஷ்டி. அப்போ ஹியூமன் நேச்சர், ஸ்பிரிச்சுவல் நேச்சர், ஆன்மீக நேச்சர் என்பது முற்றும் கடந்த நிலைமை. கைகளை தட்டி. மெஞ்ஞானத்தை அறிவது. முற்றும் கடந்தவர். கடவுள்னா எல்லாத்தையும் கடந்தவர்னு அர்த்தம். முற்றும் கடந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு பேரு தான் ஆன்மீக நிலைமை. இல்லாட்டி நீங்க சொல்லாதீங்க நாங்க பக்தர்கள், டிவோட்டீஸ், கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு சொல்லிட்டு போட்டே இருங்க. நாங்க ஆவிக்குரிய திருச்சபையை சேர்ந்தவர்கள், ஸ்பிரிச்சுவல் சர்ச். எங்க விளக்குமாறு? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சமா? ஆவிக்குரிய சபை என்று சொன்னால் ஆவியில நடத்தப்பட வேணும். கைகளை தட்டி. அசுத்த ஆவினா அசுத்தம் இருக்கிற ஆவி, பரிசுத்த ஆவினா பரிசுத்தம் மட்டும் இருக்கிற ஆவி. ஆவி இல்லாத சபைனா செத்த சபை.
ஆவிக்குரிய சபைனா ஆவியில் நடத்தப்பட்ட சபை. கை கழுத்தட்டும். அப்படி தானே தம்பி, நான் சொல்ல சரியாடா? பைபிள் ஸ்காலர், உனக்கு தான் பைபிள் காலேஜ் போனவன், உனக்கு தான் தெரியும். ஸ்பிரிச்சுவல் சபைனா ஆவிக்குரிய சபைனா ஆவியில தான் நடத்தணும். அப்போ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போகிற, நித்திய ஜீவனுக்கு போகிற, வைகுண்ட பதவிக்கு போகிற, அல்லாஹ்வின் நியாயத்தீர்ப்பு போகிற வழியை காண்பிக்கிற ஒரு மனுஷனுக்கு பேர் தான் ஆன்மீகவாதி. அவனுக்கு பேர் தான் என்னவாதி? அரசியல்வாதி அல்ல. என்னவாதி? ஆன்மீகவாதி. இந்த ஆன்மீகவாதி எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பிரியன், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன். மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட உலகத்திலிருந்து தான் வந்தோம். அப்படின்னா இப்படியா வாழ்றது? காலேஜுக்கு போகிறோம், 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசக்கூடாதா? போயா லூசு போயில என்னை சொல்கிற. நான் வாட்ஸ்அப்பில் எந்த நூற்றாண்டில் இருக்க என் கேர்ள்ஸுக்கிட்ட பேசக்கூடாதோ? ஆமாம், இவர் ஏசுநாதர். பாதத்தில் ஒரு அம்மா வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவர் டெம்ப்டே இல்லாமல் இருக்கிறாரு. நீ கண்டாலே சேலை கல்லுக்கு சுற்றி இருந்தாலும் திரும்பி பார்த்துட்டுல போகிறவன். நீ கல்லுக்கு சேலை சுற்றி இருந்தா கூட அப்படின்ட்டு போறிய. இவன் சொல்கிறான், ஏன் நான் பேசக்கூடாதோ? ஈக்குவாலிட்டி அங்கிள், ஆண் பெண் என்ற பேதம் இருக்க வேண்டாம். நல்லது, முற்றும் திறந்திருக்கிறாயா? நீ தான் ஒரு பேச்சு பேசிட்டா சோ கியூட். உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இவ்வளோ கியூட்டாக ஹேண்ட்ஸம். இவன் இருப்பான் அந்த ஒட்டடை குச்சி மாதிரி, அல்லது பேக் சைடும் தள்ளி முன்னாடி தள்ளி இருப்பான். வேர் எ வெரி ஹேண்ட்ஸம் பர்சன், லைக். ராத்திரி முழுவதும் தூங்க மாட்டான். அது ஒரு ஹார்ட் போட்டு அம்பு மட்டும் போட்டு அனுப்பிச்சுக்கேன். ராத்திரி முழுவதும் அம்பை பார்த்துக்கிட்டே இருப்பான். அம்பு இயலை பிளந்தது. அம்புன் அந்த மலையாளத்தில் நம்ம விளங்காத பேர் எழுதுவானுங்க. என்ற கரளே, கரளின்ற கரளே. எனக்கு இன்னைக்கு வர அர்த்தம் இல்லை. கரல்னா மலையாளத்தில் ஈரல் தான் அர்த்தம். என்ற ஈரலே, இரல்ன்ற ஈரலே. இந்த ஈரல் பொரியல் பெப்பர் போட்டு வைக்காதுக்கா. அங்கே கரல்னு தான் சொல்கிறாங்கடா, ஹிருதயம்னு கூட சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறாங்க? கரல். இந்த கரளே, கரளின்ற கரளே. கரலுன்னா ஈரல்னு அர்த்தம். இன்னும் அந்த பாட்டை திருத்துங்கடா. முதல்ல ஹார்ட் வரும், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். 2ஆம் நாள் ஃப்ரெண்டுக்கு ஒரு அம்பு குத்தி வரும். தொலைஞ்சிச்சு கடை. அன்னையில் குத்தனவன் தான் இன்னைக்கு வர பிடுங்காமல் உட்காந்துருக்கான். அங்கிட்டு யாரும் உள்ளே பிரச்சனை வெளியே வர்றப்ப கஷ்டம் பார்த்துக்க. அதுக்கு ஒரு டாக்டர் தேவைங்க. முன்னாடி கட் பண்ணிவிட்டு ஒருத்தர் இழுத்து விடணும். இழுத்து விட்டு அப்புறம் பஞ்சர்லாம் ஒட்டணும். அதுக்கு தான் நான் எங்களை மாதிரி பரிசுத்தவான்கள் கருத்தில் வச்சுருக்காரு. கைகளை தட்டி என்னையை சேர்த்துறாதீங்க. என்னையை மட்டும் இல்லை, உண்மையான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தும். ஈரலில் தைத்த அம்பு எடுப்பதற்கு இன்னும் குத்திக்கிட்டே தான் நிற்கிதா, வரமாட்டேங்குது இல்லைடா. என்ன முயற்சி பண்ணி பார்க்குறோம். நானும் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டாவது அனுப்பி பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். அது முன்னாடி வெட்டணும். என்ன செய்யணும்? இனிமேல் என்ன செய்யணும்? கரலை ஈரலை வெட்டணும். ஈரலை அவர் அம்பு பிளந்தது அப்படி இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும். அது பேசக்கூடாதையா? ரொம்ப அநியாயமெல்லாம் பேசுகிற. அதுக்குன்னா மனுஷனா எங்கள் வயசில் ஒரு இன்னும் அப்படி இப்படி இப்படி தான் செய்வோம். கண்டுக்காமே இருக்கணும். இருந்துட்டு போகிறோம். அவடு செயலுக்கு போகும்போதும் கண்டுக்காமே இருக்கும். ரோட்டில் 4 பேர் நங்குன்னு மிதிப்பாங்கல்ல. அடுத்தவா புருஷன் வந்து ஒன்று மட்டும் நங்கு சாணி வந்துட்டு மிதிப்பாங்களா? அப்பவும் நாங்கள் கையை யார்? என் மகனா? பரவாயில்ல அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுவோம். சாகு கொளுத்து செத்தவனு இழுத்து புதைக்கட்டும். என்னங்கய்யா நீங்கள் சொல்கிறீங்க? சரியா? நாளைக்கு போய் நீங்கள் 2 பேரும் நின்னீங்க, உங்களை நான் வந்து மிதிப்பேன். வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியன், மனுஷர்கள் அங்கீகரிக்கப்பட்டவன். இங்கே என்ன செய்யறது? ஹியூமன் நேச்சரில் நமக்கு என்ன நேச்சர் இருக்கணும்? ஸ்பிரிச்சுவல் நேச்சர். ஆவிக்குரிய குணமோ சகல நற்குணத்திலும் விளங்கும். கைகட ஹியூமன் நேச்சரோ காமம், குரோதம், திருடு, பொய், பொறாடு, எல்லா முள்ளமாரித்தனம், லஞ்சம் அம்புட்டு இருக்குது ஹியூமன் நேச்சர். ஸ்பிரிச்சுவல் நேச்சர் என்னதான்? ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும். கையை தட்டுங்களேன். உன்னிட்டிருந்து ஒரு மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். ஒரு மரம் கெட்டதென்றால்
அதன் கனியும் கெட்டதாக இருக்கும். அப்போ நல்ல மரம் கெட்ட பழங்களையும், கெட்ட மரம் நல்ல பழங்களையும் கூடாது. எனவே நீங்கள் கனி கொடுங்கள். என்ன கனி? நற்கனி. கைகளை தட்டி. ஆவியின் கனியோ எப்படி விளங்கும்? சகல நற்குணத்தின். நீ ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் சர்ச். நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறேன் என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய மனிதனாக வாழ வேண்டும். ஆவிக்குரிய சபை என்று சொல்லுவோமானால் நாம் வாழ்ந்து விட்டுத்தான் சொல்ல வேண்டும். கைகளை தட்டி பிராண்ட் போட்டுக்கலாம், நம்ம தைரியமாக சொல்லலாம். I am a man of God. I am surrounded of God. We all spiritual church people. கைகளை தட்டி நாங்கள் ஆவிக்குரிய திருச்சபை சேர்ந்த மக்கள். Congregation in the spiritual church. அது செத்த சபை. எங்கள் சபை உயிருள்ள சபை. அந்த செத்த சபையில் இருக்கிற சில நல்லொழுக்கம் கூட நம்ம சபையில் இல்லாத போது எப்படி இருக்கும் சொல்லுங்க? உள்ளதும் போச்சுடான்னு அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது மாதிரி. அரசனை நம்பி இந்த சபையில் ஆவியும் இல்லை அனலும் இல்லைன்னு அங்கே போனால், அங்கே இதை விட கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் ட்ரெஸ் இல்லாமல் ஆடிச்சான். அங்கே 2 குடும்பம் திங்குன்னு ஆடுதாமா. இதை விட்டுட்டு தானே போனேன். அங்கே போனால் உனக்கு ஒரு மாற்றம் வர வேண்டுமே. அந்த மாற்றத்துக்கு பிறகுதான் ஆவிக்குரிய மாற்றம், சுவாப மாற்றம், ரட்சிப்பு. கைகளை தட்டி அதுக்கு பிறகுதான் ரட்சிப்பு. மனம் திரும்புவோம். இந்த ஹியூமன் நேச்சர், ஸ்பிரிச்சுவல் நேச்சர். உலகத்தில் தான் பறக்கிறோம், ஆனால் உலகத்திலிருந்து வேறு பிரிக்க வேணும். ஒரு குழந்தை பறக்குது. இப்போ பாருங்க, வாசிக்க கேட்போமா? இப்போ எப்படி ஹியூமன் உலகத்தில் இருந்துக்கிட்டு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்றது எப்படிங்கண்ணா? எப்படி அங்கிள், எப்படி மாமா, எப்படி அப்பா கேளுங்கோன்னே. ஏன்னா என்ன பிரச்சனை இருக்க? உலகத்தில் இருந்துக்கிட்டா விஷயம் இருக்கும்ல. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தாங்க வாழணும். ஒரே சாமியாட்டு போயிட்டால் பிறகு பொண்டாட்டி புல்ல என்ன கிறுக்குத்தனமாக பேசிக்கிருக்க. வர்றேன் கதைக்கு. எபிரேயர் 11:5 வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கையை தட்டுங்களேன். ஏனோக்கு ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு ரிவார்டும் கொடுக்கிறார். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சியும் பெற்றான். இல்லாள், இல்லத்தரசி, மனையாள், பொண்டாட்டி, வைஃப் எல்லாம் இருந்தாங்க. யாருக்கு? குழந்தை விட்டு இருந்துச்சோ இல்லையோ? இருந்ததா இல்லையா? அப்போ குடும்பமும் நடத்தினான், மனைவியோட வாழ்ந்தான், குழந்தைகளோடு வாழ்ந்தான், ஆனால் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கைகளை தட்டி பேலன்ஸ் லைஃப். தேவன் சொல்ற நியாயத்தின்படி குடும்பம் நடத்துவது நீதி, ஒழுக்கம். வீட்டுக்குள்ளே விளக்கறிஞ்சால் தீபம்னு பேரு. அதே தீபம் கூரை மேல எரிஞ்சிச்சுன்னா 2 கன்னத்தில் போட்டுக்கிட முடியுமோ? மனைவியோட இருந்து நேர் வழியிலேயே வாழ்கிற வாழ்க்கைக்கு தீபம்னு அர்த்தம். மனைவிக்கு அப்பால, நீதிக்கு அப்பால, உண்மைக்கு அப்பால, பரிசுத்தத்துக்கு அப்பால ஒரு உறவச்சிருந்தா நெருப்புன்னு அர்த்தம். தீப்பிடிச்சு எரியுதுன்னு அர்த்தம். தீப்பிடிச்சு எரியுது நெருப்பு தான், தீபம் எரியுறது நெருப்பு தான். கையை தட்டு. 2க்கும் 2 வித்தியாசம் இருக்குதோ இல்லையோனே சொல்றாம்பி? இருக்குதா? இப்போ ஏனோ கண்ணாச்சு பொண்டாட்டியோடு வாழ்றாரு. ரேஷன் கடைக்கு போச்சோன்னா, அங்கே போச்சோன்னா கறி வாங்கிட்டு வாங்க, வீட்டுக்கு ஆள் வராங்களா இன்னைக்கு வந்துக்கு? எப்போ பார்த்தாலும் இங்கே உட்காரத்தான். அவரை பற்றி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பார். அவரை போட்டு இந்த பொம்பளைங்க படுத்துகிற பாடு. இந்தா பிள்ளைய கொண்டு ஸ்கூலில் இருந்து கூட்டுவாங்க. இப்போ தான் வந்தேன். அப்புறம் நீங்கள் இல்லாமல் நானும் ஆம்பளை, இதுக்கு மட்டும் அது வந்துடும். நானும் ஆம்பளை, நானாக போய் பார்க்க முடியும்? போய் கூட்டுவாங்க. இந்தா அவனுக்கு ஒரு சட்டை வேணுமா வாங்கிட்டு வாங்க, ஒரு காக்கில் கறி வாங்க. யாருக்கு? எனக்கு கால் கையெல்லாம் வலிக்குது, ஒரு ஆட்டுக்கால் சூப். சும்மா இருங்க, அவன் ஜிம்முக்கு போகிறான், சூப்பு கேட்குறான். இதெல்லாம் அநியாயமா இல்லை? மனுஷன் 25 வேலை செஞ்சு பைக் ஓட்டி இடுப்பு கலண்டு முட்டை கலண்டு வரவனுக்கு ஒரு ஆட்டுக்கால் சூப் இல்லையா? இவர் ஜிம்முக்கு போய் வயிற்றை குறித்து 6 பேக் காக்க போகிறவருக்கு ஆட்டுக்கால் சூப் போட்டு, ஐயோ குடி அம்பிட்டு குடி, அந்த எலும்பு நறுக்கிற சாப்பிட்றா, உங்கள் அப்பா வந்து பிடிங்கிற போகிறான், சீக்கிரம் சாப்பிடு. கொடுமை இல்லைடா இதெல்லாம். என்ன கொடுமை! இந்த அப்பனை படுத்துகிற பாடு. ஏனோக்கு முன்னாடி அப்படி செஞ்சுருப்பார்ல. ரேஷன் கடைக்கு போயா, பையனுக்கு ஆட்டுக்கால் வாங்கிட்டு போயா.
என்ன உனக்கெல்லாம் எது கல்யாணம் 24 மணி நேரம் உள்ளே போய் ரூம் அடைச்சிக்கிட்ட மாதிரி ஜெபம் பண்ணிருப்பான். உனக்கு எது கல்யாணம்? சாமியாராகவே போயிருக்கலாம்ல. எப்போ பார்த்து ஆன்லைன்லேயே உட்காந்துருக்க, எவா கூட பேசிக்கிட்டு இருக்க, யாருக்கு தெரியும்? வந்திருக்குமா விஷயம்? யாருக்கு தெரியும்? இனிமேல் ஜெபம் பண்ணால் ஸ்பீக்கரில் போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. நான் வேண்டாம் சொல்ல, நானும் பக்கத்தில் வந்து இருக்கேன், ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுறாங்களோ இல்லையோ, புருஷன் ஸ்ரீயின் மனம் புருஷனை சுற்றியே இருக்கும். எப்போ எத்தனை பாஸ்டர் என்ன பாடுபட. ஒரு வீட்டுக்கு போனேன், பாஸ்டர் வீட்டுக்கு, பெரிய சபை தான், சொல்ல வெக்கமாக தான் இருக்குது, ஆனால் சொல்லி தாகணும். சிஸ்டர், அம்மா யாரு? பாஸ்டர் இருக்கிறாரா? அவன் வெளியே போயிருக்கான். அம்மா தம்பியை கேட்கல, பாஸ்டர் அவனைத்தான் சொன்னேன். நான் தான் பிரசங்கியார் அந்த சபைக்கு, அன்னைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர். போகிறேன், பாஸ்டர் கீழே ஆடியன்ஸ் இருக்கும், அம்மா மேலே ஏறி முக்காடு போட்டு வெள்ளை சேலையும் கட்டி தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்போம், கால தூக்குது. இப்போ தானே புருஷனை அவன்னு சொன்னிச்சு இந்த அம்மா. நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நமக்கு என்ன பாடுபட போதோ தெரியுதில்லன்னு. அப்போ ஜெயலலிதா ஆட்சி தான் கவர்மெண்ட். மதுரையில் மீனாட்சி கோயில் தான் ஃபேமஸ்ஸு. மதுரையிலையும் ஒரு அம்மா தான் ஆளுது மதுரையை. அப்புறம் தமிழ்நாட்டையும் ஒரு அம்மா தான் ஆளுது, அந்த சபையும் ஒரு அம்மா தான் ஆண்டுச்சு. அந்த சபையிலையும் அம்மா ஆட்சி தான். இப்போ அவருக்கு எப்படா பிரசங்கத்துக்கு கூப்பிடுவார்? ஐயாவை பிரதரை வேற கூப்பிட்ருக்கோம், நம்ம பிரசங்கத்துக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு ஒரு கையில் கொடுக்கணும். பார்த்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் தாவீதை போல் அடித்து கையை தூக்கி ஆடி முடிச்சுட்டு அப்படின்ச்சு. எப்படி அது கூட சரியாக சொல்ல அப்படின்ட்டு போய் உட்காந்துச்சு. அதுக்கு வந்து இப்படி தான் நிற்கிறா பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம தீயில் நம்ம பிரதர் வந்திருக்காங்க, உலகமெல்லாம் பயன்படுத்துகிற பிரதர் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாரு. நான் தான் அழைத்தேன். யார் அந்த சத்தமாக பேசின வீட்டில் போய் யாரும் வந்துடும்ல. இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்கள். எவ்வளோ நேரமாக கொடுக்கலாம் ஐயாவுக்கு? அப்படின்ச்சு. 1.5 மணி நேரம் போதுமா? 1 மணி நேரமே எனக்கு போதும், வீட்டுக்கு போனால் போதும். ஏற்கனவே 3 மணி நேரம் பிரசங்கியாரு, எனக்கு 1/2 மணி நேரம் கிடைச்சாலும் போதும். அந்த நிலைமை ஆயிடுச்சுங்க. ஏனோ கண்ணாச்சுக்கு இப்படி பிரச்சனைலாம் இருந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த அம்மா கறி வாங்க ஒரு தடவை, பால் வாங்க ஒரு தடவை, மகளை போய் ஸ்கூலில் ஒரு தடவை, நீட் எக்ஸாம் கொண்டு போய் விடுன்னு ஒரு தடவை, என் பையனுக்கு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வா அப்படிங்கிறது ஒரு தடவை, அவன் ஜீன்ஸ் எல்லாம் துவச்சி போடியா அப்படிங்கிறது ஒரு தடவை, அவன் வளர்க்குற நாயை குளிப்பாட்டியா, அந்த சுப்பிரமணிய நாயை கொஞ்சம் குளிப்பாட்டியா அப்படிங்கிறது ஒரு தடவை. இத்தனை மணி நீ எல்லாம் எதுக்கு? குடும்பம் எதுக்கு? ஊழியம்னா ஊழியத்தை பாருங்கள், குடும்பம்னா குடும்பத்தை பாருங்கள். நீங்கள் இப்படி குடும்பத்தையே கவனிக்காமல் போனாலும் தான் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. சும்மா எப்போ பார்த்தாலும் போனை வச்சுக்கிட்டு ஒன்று அந்த ஆளை கட்டிருக்கியா, என்னையை கட்டியிருக்கா. நிறைய பசங்க அந்த காலத்தில் என்னை சுற்றியே உட்காந்துக்குவாங்க. ஒரு பையன் வருவார், நல்லா ட்ரம்மெல்லாம் வசிப்பார், ரொம்ப நல்லா, அவருக்கு ஆவிக்குரிய சந்தைக்கு ரொம்ப காலம் அமுக்கிக்கிட்டு அண்ணன் அந்த வசனம் எப்படி கேட்டுட்டு கொஞ்சம் 12 மணி 11 மணி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு நைட்டு போவார். ஒரு நாள் கடிச்சான், இந்த தாடிக்காரனை கட்டிருக்கியா, என்னையே கட்டிருக்கியா, இருந்தால் அங்கேயே இருந்து தோலை, இங்கெல்லாம் நீ வர 11 மணிலாம் நான் உட்காந்துக்கிட்டு கதவை திறக்க முடியாது. உடனே இவன் சொன்னான், அண்ணே இப்படி சொல்கிறா, நாளிலேருந்து வராதரா, குடும்பம் பிரிஞ்சு போயிடும், 2 வீட்டு போயிடும். அந்த அம்மா கூட இருந்து காலமிக்கு விட்டுக்கிட்டுறா. அந்த அம்மா கூட இருந்து ஏனோ கண்ணாச்சுக்கு இப்படி கர்த்தர் வந்து தினம் கூட்டிகிட்டு போயிடுவாரா வெளியே போய் அங்கிட்டு மரத்தடியில் அந்த காட்டு பக்கம் அந்த ட்ராம் பக்கம் உட்காந்து 2 பேர் உட்காந்து ஜாலியாக பேசி சந்தோஷமாக. ஏன்னா தேவனோடு நடந்தானாம். யார்? ஏனோக்கு. தேவனோடு சஞ்சரித்தானார். இதை விட ஸ்ட்ராங்கான வார்த்தை நடந்தாங்கிறத விட தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னா எப்போ பார்த்தாலும் தேவனோடே தான் ஐக்கியமாக இருந்தான். ஒரு நாள் வந்தவுடனே ஏனோக்கு சொல்லியிருப்பார், ஏனோக், ஹாய் ஃப்ரெண்ட் ஏனோக், கொஞ்சம் பொறுங்க வாரேன், கொஞ்சம் பொறுங்க வாரேன். ஏன் ஏனோக்? ரொம்ப திட்டுறா சாமி, அந்த ஆள் கூட இரு, இல்லாட்டி என் கூட இருன்றா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலை.
பொண்டாட்டி பிள்ளை இதெல்லாம் நியாயம்தான், நீங்கள் சொன்ன குடும்பம் தான், நல்லா தான் கவனிக்கிறேன். ஆனால் உங்களோடு வாழ்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லை, ரொம்ப தொந்தரவாக இருக்கேன் என்ன சார். அப்படியா? அப்படி சொல்கிறேன். ஆமாம், அவன் வீட்டெல்லாம் காரியத்தை ஒழுங்குபடுத்திருப்பா, செட்டில் பண்ணிரு அப்படின்னாரு. செட்டில் பண்ணியாச்சு. ஒரு நாள் வா வெளியே, ஏனோ வா அப்படின்னாரு. எனக்கும் பேசுறது மாதிரி தான் பேசிட்டு போவார்னு கூட்டிகிட்டு போனார். கூட போனார், தூக்கிட்டு போயிட்டார் கைகளை தட்டி. ஹியூமன் நேச்சர், ஹியூமனில் வளர்ந்துக்கிட்டே ஸ்பிரிச்சுவல் நேச்சர் ஆச்சு. ஹியூமன் பர்சன் கேரக்டரிஸ்க்கு ஸ்பிரிச்சுவல் நேச்சர். கைகளை தட்டி. ஒரு ஹியூமன் பர்சன் ஃபேமிலிக்குள்ளே இருந்துண்டு எப்படி வாழ்ந்தான்? ஆன்மீகவாதியாக வாழ்ந்தான். கைகளை தட்டி. ஒரு நாள் அதான் பார்த்தார். நீ எனக்கு உலகத்தை விட, பொண்டாட்டியை விட, பிள்ளையை விட, உன் குடும்பத்தை விட, இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற எல்லா பாத்திரம் என்னையே தான் நேசிக்கிற. ஐ லவ் யூ ஏனோக், வா. கூட்டிகிட்டு போயிட்டார் கைகளை தட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம் பாருங்களேன், எத்தனை மகிழ்ச்சி. தேவனுக்கு பிரியன். எப்ப சாட்சி பெற்றான்? அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே அவன் தேவனுக்கு பிரியன், கண்களுக்கு பிரியன், காதலன், என்ற பிராணநாதன், என்ற சிநேகிதன், மை ஃப்ரெண்ட், என் மனவாட்டி, என் ரூபவதி, என் சகோதரி, எனக்கு இனியமான நண்பரே, வா போகலாம். 2 பேரும் போய்விட்டாங்க. கைகளை தட்டி எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓட, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காச்சிடுவேன் என்றனரே, கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே, இடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே.
തട്ടി. சத்துரு உன்னை சூழ்ந்தேடினும் யாகுலம் உன்னை நெருக்கேடினும் சத்துரு உன்னை கீடினும் வியாகுலம் உன்னை நெருக்கேடினும் நேசரேத்தனோ இன்ப சத்தம் ஈந்திடுவா. நேசரேத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவா. இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இந்த மாந்தர் அன்பு மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இந்த மாந்தர் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. மலையாளத்தில் ஸ்நேக சொரூபனை கண்டு கொண்டு இன்பமோடே அவന്റെ பாதையில் தான் வழியல்லோ സത്യമല്ലോ ജീവനല്ലോ താൻ വഴിയല്ലോ സത്യമല്ലോ ജീവനല്ലോ മായയാകുന്നൊരു ലോകമതിൽ മാനവ സ്നേഹമോ മങ്ങി മായും. മായയാകുന്നൊരു ലോകമതിൽ മാനവ സ്നേഹമോ മങ്ങി മായും. അന്നും ഇന്നും എന്നും മാറാത്തവൻ യേശു മാത്രം. അന്നും എന്നും എന്നും മാറാത്തവൻ യേശു മാത്രം. സ്നേഹ സ്വരൂപനെ കണ്ടുകൊണ്ട് ഇன்பമോടെ അവന്റെ പാതയിൽ താൻ വഴിയല്ലോ സത്യമല്ലോ ജീവനല്ലോ താൻ വഴിയല്ലോ സത്യമല്ലോ മായയാകുന്നൊരു ലോകമതിൽ മാനവ സ്നേഹമോ മങ്ങിമായും. അന്നും ഇന്നും എന്നും മാറാത്തവൻ യേശു മാത്രം. ഈ ലോക സ്നേഹം ദൈവത്തിന് വിരോധമായി ശത്രുവാണ്. നിങ്ങളുടെ ഹൃദയവും നിങ്ങളുടെ ആഗ്രഹവും എവിടെ ഇരിക്കുന്നു? നിങ്ങളുടെ പൊക്കിഷം, നിങ്ങളുടെ ഓഹരി എവിടെ ഇരിക്കുന്നു? അവിടെ നിങ്ങളുടെ ഹൃദയം ഇരിക്കും. നിങ്ങളുടെ സമ്പാദ്യം, നിങ്ങളുടെ ആഗ്രഹം എവിടെ ഇരിക്കുന്നു? അവിടെ നിങ്ങളുടെ ഹൃദയം ഇരിക്കും. ലോകത്തിൻ്റെ വേറുപെട്ട ഒരു ജീവിതം. മുട്ടം കെ വർഗീസ് എന്ന വിശുദ്ധൻ ഇപ്രകാരം ഒരു പാട്ടുപാടി.
வீண்டெடுக்கப்பட்ட கூட்டமே, வீண்டெடுக்கப்பட்ட கூட்டமே, ലോകത്തുനിന്ന് വീണ്ടെടുത്ത് വേറുപെട്ട ജീവൻ ജീവിക്കുന്നവർക്ക് വിശുദ്ധമാരെന്ന് പേർ. കൈ അടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. உலகத்திலிருந்து வேறுபட்ட மக்களுக்கு கேரளாவிலே முட்டம் கி வர்கீஸ் என்ற ஒரு பரிசுத்தவான் அவர் பாடிய பாடல், மீட்கப்பட்ட கூட்டம் நாம், மீட்கப்பட்ட கூட்டம். எங்கிருந்து மீட்கப்பட்ட கூட்டம்? உலகத்திலிருந்து. தாயின் வயிற்றில் தான் பிறக்கிறோம். எப்படி தாய்க்கும் நமக்கும் தாய் உறவுக்கும் தாயை போல ஹியூமன் நேச்சருக்கும் ஸ்பிரிச்சுவல் நேச்சருக்கும் சம்பந்தம் ஏது? உலகத்துக்கும் ஒளிக்கும் இருளுக்கும். அப்போ பிறக்கும் போதே ஒரு நேச்சர் வச்சிருக்கிறார் பகவான். நாம் என்ன உறவு தாய்க்கு நமக்கு? எப்படி, எந்த உறவா? தொப்புள் கொடி உறவு. என்ன உறவு? இந்த தொப்புள் கொடி இன்னைக்கு ஒட்டிட்டு இருக்கா? கட் பண்ணிட்டாச்சா? கட் பண்ணியாச்சோ இல்லையோ? கட் பண்ணியாச்சு. இந்த தொப்புளை கட் பண்ண முன்னாடி சில ப்ரொசீஜர் இருக்குது. நர்ஸுங்க இருக்குல்ல, தொப்புள் கட் பண்ணக்கு முன்னாடி என்ன பண்ணுவா சொல்லு? முன்னாடி பிளட் எல்லாம் செக் பண்ணணும் இல்லையா? செக் பண்ணி எங்கே விடுவா? யார் எந்த பக்கம்? குழந்தை பக்கம் விடுவாங்களா? தொப்புள் கலந்து செக் பண்ணி குழந்தை பக்கம் விடுவாங்களா, தாய் பக்கம் விடுவாங்களா? மறந்து போச்சா? நான் சொல்கிறேன் கேளு. அம்மா சொல்லி கொடுத்தா. முதல்ல குழந்தை அந்த தொப்புக்குடைய செக் பண்ணி பிளட்டெல்லாம் எங்கே விட்டுருவாங்க? குழந்தைக்குள்ளே விட்டுட்டு அந்த பக்கம் ஒரு கட்டு போடுவாங்க. கட்டு டைட்டாக கட் பண்ணுவாங்க, கட்டு போடுவாங்க. இந்த பக்கம் ஒரு கட்டு போடுவாங்க. எதுக்கு தெரியுமா? குழந்தை வயிற்றில் இருக்கிற பிளட்டெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது. வெளியே இருக்க ஏறு குழந்தை வயிற்றுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா டைட்டாக கட்டிட்டு, அப்புறம் தாய் இத்தனை 10 மாதம் சுமந்து 10 மாதம் முந்தி தவம் இருந்து 300 நாள் கடந்து 10 மாதம் வயிற்றில் இருந்து மெய்யூர்லேருந்து பையூருக்கு வந்து பையூர்லேருந்து பொய்யூருக்கு வந்திருக்கேன். இந்த பையூர்லேருந்து பொய்யூருக்கு வந்தவனுக்கு பையூரையும் உனையும் கட் பண்ணுறது இந்த தொப்புள் கொடி தான். இப்போ அங்கே ஒரு கட்டு போட்டாச்சு, இங்கே ஒரு கட்டு போட்டாச்சு. அங்கே இருக்குது இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்குது அங்கே போகக்கூடாது. அப்போ முற்றிலும் தொடர்பு இப்போ என்ன செய்ய போகிறோம்? துண்டிக்கப்பட போகிறோம். ஹியூமன் நேச்சர் அங்கேருந்து உன்னை துண்டித்து கருத்து கொண்டு வந்திருக்கிறோம். மறுபிறப்பு, கைகளை சட்டி. அப்படி ஏதாவது நர்ஸு டாக்டர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா ஒன்று இந்த தொப்புள் கொடி ப்ளீடிங் வந்து குழந்தை ஆபத்தாயிடும், அல்லது குழந்தையெல்லாம் பிறந்து முடிஞ்சிடும். அப்போ தெரியாது பாருங்க, குழந்தை வளர தொப்புள் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு தொப்புள் பெருசாக இருக்கிறவங்கள எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தொப்புள் பெருசாக நம்ம யாராவது பார்த்துருக்கீங்களா? தொப்புள் மட்டும் திண்டி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆன்லைனில் இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஏர் போய் அந்த தொப்புள் வளர என்ன ஆயிரும்? அப்போது கட் பண்ணும்போது சரியாக கட்டலைன்னு அர்த்தம். நீ ரசிக்கப்படும் போதே சரியாக குணப்படலான்னு அர்த்தம். அங்கே கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் அங்கே வந்திருக்கிற. பார்க்குறதுக்கு தான் சர்ச்சுக்கே போயிருக்கேன். ஆமாம், அவர் இன்டென்ஷன் மோட்டிவேஷன் வேற. அப்போ அன்னைக்கு அது தெரியாது. இப்போ பாவமானது கற்பந்தரித்து, பாவமாக இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்புக்கு இப்போ தொப்புள் அப்படி தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஜிம்முக்கெல்லாம் போய் சட்டையை தூக்குனது தொப்புளான்னு கூப்பிடுவாங்க. தொப்புளா. எங்கள் அக்கா பொண்ணுக்கு அப்படி ஆகிப்போச்சு. அப்போ நாங்கள் இந்துவாக இருந்தோம். இப்போ சாஸ்திரத்தில் பெரியவெல்லாம் சொன்னால் பாட்டிமாரெலாம் வேறு ஒன்றும் பயப்பட வேண்டாம், தாய் மாமாவை 2 கிலோமீட்டர் செருப்பு இல்லாமல் நடக்க சொல்லுங்கள். யாரை? நான் தானே தாய் மாமனை 2 கிலோமீட்டர் செருப்பு இல்லாமல் நடக்க சொல்லுங்கள். ஆனால் நடந்துட்டு வெயிலில் அந்த சுடுகாலோடு வந்து குழந்தைய நடவ வாசலில் படுக்க வைங்க. இந்த தாய் மாமனோட கால் கட்டை விரலை வச்சு அந்த தொப்புளில் 3 தடவை அமுக்க சொல்லுங்கள். அது சரியாக போயிருமானாங்க. என்னையும் எங்கள் அம்மா செருப்பு இல்லாமல் 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வாடானாங்க. நான் ஒத்த தாய்மானன் தான். 5 சகோதரி ஒத்த தாய்மான். என் நிலைமை நினச்சி பாருங்கள். முதல் பேத்தி வந்தாச்சு, படுத்தா குழந்தை கொண்டு வந்து நடவசலில் எங்கள் அம்மா படுக்க வச்சுட்டாங்க. நான் வந்து கால் நடந்து சூடு அரைஞ்சி அந்த கட்டை விரலை வச்சு தொப்புளில் 3 அமுக்கு அமுக்கி விட்டேன். இப்படி என்னமோ தெரியல, 4 இருக்கிறத காணா போச்சு, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அப்படித்தான் பாவம் தள்ளிக்கிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்துவின் காலை வச்சு ஒரு அமுக்கு, சபக்கு நம்ம தாய் மாமா தாய் மாமா மிதிச்சா தாண்டி நீயே பாவத்தின் தலையை கர்த்தர் நசுக்கினார் கைகளை தட்டி. உன்னை அறியாமல் உள்ள பூந்த பாவம் கற்பந்தரித்து தள்ளிக்கிட்டு நிற்குதே தொப்புளா.
ஹலோ தொப்புளா, உனக்கு எப்படி இருக்கு தொப்புளு? அங்கிள் சரியாயிடுச்சான்னு பாப்பா காட்டுவோம் பார்த்தியா? தொப்புளா, மாமா மிதிக்கணும். என் மாமா என்ன செய்யணும்? நான் நடவாசலில் பாடுனி இன்னைக்கு யார் யசோதா சிஸ்டரும் யார் அது ரெண்டு எல்லாம் அவனை தூக்கிட்டு போய் சாட்டையை கழட்டி விட்டு அந்த நடவாசலில் படுக்க வைக்க. நான் ஒரு சாமியநல்லூர் வரை நடந்துட்டு வந்து வயிற்றுலேயே உன்னையெல்லாம் மிதிச்சோன்னா சாமானியான் மிதிக்க மாட்டேன். இதுக்கு நறுக்குன்னு எனக்கு எவ்வளவு கோபம் இருக்குமோ அவ்வளோ வச்சு தீட்டிடுவேன். ஆண்டவர் அப்படித்தான் நம்முடைய பாவங்களை, தலையை, சாத்தானின் தலையை கல்வாரியிலே நசுக்கினார் கைகளை தட்டி. இப்போ தேவனுடைய மனிதன் என்பவன் கர்த்தருக்கு பிரியமானவனும், முதலாவது கர்த்தருக்கு பிரியமானவன் இருக்க வேண்டும், இரண்டாவது மனுஷர் அங்கீகரிக்கப்பட வேண்டும், மூன்றாவது உலகத்திலிருந்து வேறுபட்ட வாழ்க்கைக்கு வர வேண்டும். ஹியூமன் நேச்சர், ஸ்பிரிச்சுவல் நேச்சர். ஹியூமன் நேச்சர் கன்வெர்டட் டு என்னது? ஸ்பிரிச்சுவல் நேச்சர். உலக பிரகாரமான மனுஷனுடைய சுவாபம் ஆவிக்குரிய திவ்ய சுவாபம் மாறுறதுக்கு பிறதாங்க ரட்சிப்பு. அம்பி கையை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான மனுஷன் என்ற தலைப்பில் இதோ வேறு பிரிக்கப்பட்டவன் என்ற தலைப்பில் நான் இன்னும் 2 வாரத்துக்கு இந்த செய்தியை கண்டினியூ பண்ணுவேன். ஒரு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். வேறு பிரிக்கப்பட்டவன் என்ற தலைப்பில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட். வேறு பிரிக்கப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமானவனும், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனும், உலகத்திலிருந்து, ஹியூமன் நேச்சரிலிருந்து, மனித சுவாபத்திலிருந்து ஆவிக்குரிய சுவாபத்துக்கு மாறுகிறமாய் இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே தேவ சமூகம் இப்படி உங்க மத்தியில் இறங்கி வர போகிறது. நான் ஜெபிக்க போகிறேன். Thank you Jesus, wonderful Jesus, hallelujah. எமை புரந்த இயேசு நாமம் எவரும் காணவே, எமை புரந்த இயேசு நாமம் எவரும் காணவே, இருளடங்கி நாணவே, அருப்ப மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே, இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே, எங்கள் சபைகள் நீடவே, அருப்ப மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. வசனமுதை வார்க்கும் நல்ல வல்லவர் ஓங்கவே, வசனமுதை வார்க்கும் நல்ல வல்லவர் ஓங்கவே, மதிகேடு நீங்கவே, அருப்ப மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. நாடு நகரம் காடு மேடு நாடும் இடமெல்லாம், நாடு நகரம் காடு மேடு நாடும் இடமெல்லாம், சபை பரவும் இடமெல்லாம்,
அனுப்பும் மிகுதி ஆட்கள் தேவை நாதனே, திவ்ய அருமை போதனே. போதகன் மராவியோடு புகழை ஓதவே, போதகன் மராவினோடு புகழை ஓதவே, மிகு பொய்யை மோதவே, அறுப்பும் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. அறுப்பும் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதவே. எண்ணில்லாத ஆத்துமாக்கள் ஏங்கி நையுதே, எண்ணில்லாத ஆத்துமாக்கள் ஏங்கி நையுதே, மிக இழைத்து தொய்யுதே. அறுப்பும் மிகுதி ஆட்கள் தேவை நாதனே, திவ்ய அருமை போதனே. அறுப்பும் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே, திவ்ய அருமை போதனே, திவ்ய அருமை போதனே. பிரார்த்தனை செய்வோம். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. கர்த்தருக்கு பிரியமானவன், மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவன், தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவன், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். தேவனுக்கு பிரியன், மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவன், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன் தான் தேவனுடைய மனிதன், தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய பிள்ளை என்ற வார்த்தை இன்றைக்கு சொன்னேன். அதை நம்பி யார் நம்முடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இந்த அநீதி நிறைந்த உலகத்தில் கொடூரமான வியாதிகள், இப்பொழுது 10 மடங்கு வீரியமிக்க கொரோனா வைரஸ் மறுபடியும் இந்த உலகத்துக்குள் வந்திருக்கிறது என்ற செய்தியை நேற்றிலிருந்து மக்களுக்கு பீதியை உண்டாக்குகிறது. இந்த சூழலில் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவானவர்களை சிந்திக்க, தங்களை தாங்களே பரிசோதித்து பார்க்க, சபைகளில் தேவனுடைய திருச்சபையில் பரிசுத்த ஆவியின் ஆளுகையினால் நடத்தப்பட, வேறுபட்ட வாழ்க்கை வாழ, ஹியூமன் நேச்சரிலிருந்து ஸ்பிரிச்சுவல் நேச்சருக்கு கன்வெர்ட் ஆக கர்த்தர் கிருபை செய்யும். எந்த மதத்திலிருந்தும் கிறிஸ்தவ மதத்துக்கு கன்வெர்ட் ஆக வேண்டாம் சுவாமி. ஒரு மனிதன் ஆன்மீகமாய் மாறி மெய்ப்பொருளை, மெய்யான தெய்வத்தை, தன்னை ஆட்கொண்ட தெய்வத்தை அறிந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் இந்த உலகத்தில் கிரியை செய்வீராக, சபைகளில் கிரியை செய்வராக, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கிரியை செய்வீராக. மெய்யான மெய்ப்பொருளை அறிவதே நித்திய ஜீவன் என்று உம்மை அறியக்கூடிய பாக்கியத்தை தாரும். ஒவ்வொரு சகோதரனையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதியும். இயேசுமர ஊழிய ஜெப பங்காளர்களை ஆசீர்வதியும். ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கையினாலும் தாங்குகிறவர்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை காணிக்கையினால் தாங்க போகிற மக்களை ஆசீர்வதியும். என்னிடத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டவர்கள், நான் ஜெபிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர்களை ஆசீர்வதியும். தொலைபேசி மூலமாய், ஃபேக்ஸ், இமெயில் மூலமாக, கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு ஜெப தேவைகளை கேட்டுக்கொண்ட மக்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தோடு இணைந்தவர்கள் அல்லது கர்த்தரை உம்மை நம்பி வாழ்கிற மக்கள், வியாபாரிகள், வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், படிக்கிற வாலிப பிள்ளைகள், வேலை பார்க்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். ஆசிரியர் மாணவர்களுக்குள்ள உறவுகள் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் தாறுமாறாக இருக்கிறது. ஆண்டவரே, அவருடைய உறவுகளை புனிதமாய் மாற்றும். ஆசிரியர் ஆசான், குரு, தெய்வம் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆசிரியரையும் மாற்றும். அதே போல் ஆசிரியர்களை தன்னுடைய குருவுக்கு மேலா, தகப்பனுக்கு மேலா மதியக்கூடிய மனப்பான்மை இந்த தலைமுறைக்கு தாரும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் நாட்டை ஆசீர்வதியும், பிரதம மந்திரியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒரே தகப்பனை போல இந்த நாட்டுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும்
அவர் தாயாக நடந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றும். ஆண்டவரை ஒரு சாராருக்கு மட்டும் சார்பாக இருக்கவே கூடாது சுவாமி. நீங்கள் அந்த அரசாங்கங்களை மாற்றி எல்லா மதத்தையும் எல்லா மனிதனையும் தன்னுடைய மக்கள் என்ற பார்வையிலே பார்க்க கிருபை செய்யும். எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும். எல்லா மக்களையும் ஒருபோல நேசிக்கும் இருதயத்தை தாரும். இந்த மழை காலத்தில் இந்த சேதம் மிகுந்த இந்த தமிழ்நாட்டில் வேண்டிய ஆலோசனைக்கு முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் கொடும். எந்த சேதமும் வராதபடி சென்னை தலைநகரத்திலிருந்து மழையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவன் பிள்ளைகளை, ஜனங்களை, ஏழைகளை, திக்கற்றவர்களை காத்துக்கொள்ளும். அதற்கு காவல் பணியிலே ஈடுபடுகிற போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி மீட்பு படையினர், தன்னார்வ தொண்டர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். மருத்துவமனை பணிபுரிகிற டாக்டர்ஸ், மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். எங்கள் தமிழ்நாடு செழிக்கட்டும் அப்பா. அரசியல் தலைவர்கள் அரசியலுக்காக போட்டி போட்டுக் கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கடித்து பச்சிக்காமல், ஆண்டவரே, அரசியல் தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக சேவை செய்கிற மனப்பான்மையோடு மாறட்டும் சுவாமி. யாருக்கும் யார் போட்டியாளர்கள் அல்ல. இந்த போட்டியை மக்களுக்கு பணி செய்வதிலே அவர்கள் தங்களை செலுத்திக் கொள்ள கிருபை செய்யும். என் கட்சி பெரிது, உன் கட்சி பெரிது, என் கொள்கை பெரிது, உன் கொள்கை பெரிது என்று போட்டி போடாமல், நான் உனக்கு முன்னாடி மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து ஏழைகளுக்கு வசதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வென்ற தியாக மனப்பான்மையை ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் தாரும். தன்னையே உயர்த்தி காண்பிக்காமல் இந்த நாட்டு மக்களுடைய மேன்மைக்காக பாடுபட கிருபை செய்யும். ஒரு மனுநீதி சோழன், ஒரு பாண்டியன் நெடுஞ்செழியன், இதோ முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, இப்படிப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் ஆண்டவரே இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளையும் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நீதி தவறாத நெறிமுறைகள் கொண்ட எங்கள் நாட்டிலே நீதிமன்றங்களில் நீதியை தாரும். நீதியான தீர்ப்புகள் வழங்க நீதிபதிகளுக்கு தைரியத்தை தாரும் சுவாமி. எந்த குறுக்கீடுகளும் இல்லாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஏழைகள், திக்கற்றவர்களை ஆசீர்வதியும். வியாபாரிகளை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தோடு தொடர்பு கொண்டவர்களை ஆசீர்வதியும். வியாதியில் வாடுகிற மக்களை அற்புதமாக சுகமாக்கும். திருமணமாகாதவருக்கு திருமணங்கள் நடக்கட்டும். இன்றைக்கு இந்த பிளஸிங் பிரயர் டைமை பார்த்துக்கொண்டு ஜெபித்து என்ன ஆசீர்வாதத்தை இன்றைக்கே நடக்க வேண்டும் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்தந்த ஆசீர்வாதங்கள் ஜெபிக்கிற என் பிள்ளைகள் சிரசில் இறங்கி வரட்டும் சுவாமி. அடுத்த வாரத்தில் தேவன் என் பிள்ளைகளின் தலையை உயர்த்தி சாட்சியாய் நிறுத்தும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கு துதிக்கிறேன், செலுத்துகிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்தலும் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எங்கள் ஆவித்மசை பூசிக்கொள்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். இன்னைக்கு கொஞ்சம் நல்ல காலதாமதமாகி விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனாம் தேதி திறவுகோல் ஜெபம்? 4. வருகிற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை நம்முடைய திறவுகோல் ஜெபம் நம்முடைய கேம்பஸ்லேயே நடக்கும். முடிந்தவர்கள் வாருங்கள், முடியாதவர்கள் நேரலையிலே நாங்கள் ஒளிபரப்புகிறோம். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். திறவுகோல் ஜெபத்தை நம்ம கேம்பஸில் நடத்தலாம் என்று இருக்கிறோம். நம்ம கேம்பஸில் திறவுகோல் ஜெபம் காலை 9:30 மணிக்கு முதல் சனிக்கிழமை, அடுத்த வாரம் தானே, அடுத்த முதல் டிசம்பர் முதல் வாரம் 4ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து 1:30 மணி 12:30 அல்லது 1 மணி வரை இந்த திறவுகோல் ஜெபம் நடக்கும். இதில் நீங்கள் நேரடியில் கலந்து கொள்ளலாம். அப்புறம் இது நேரடி ஒளிபரப்பிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு இஷ்டமானால் இந்த வருடத்துக்கான கடைசி நாள் உபவாச ஜெபம், அந்த திறவுகோல் ஜெபமும் நீங்கள் 1ஆம் தேதியே வருது. இந்த அடுத்த 2022ஆம் தேதி 22ஆம் வருஷம் எத்தனா 1ஆம் தேதி என்ன கிழமை வருது? சனிக்கிழமை 2022 1ஆம் தேதி சனிக்கிழமை. அந்த திறவுகோல் ஜெபத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ நம்ம லெட்டர் அனுப்புறது இல்லை. லெட்டர் அனுப்புறது காரணம் அது வீடுகளுக்கு போகிறதே இல்லை. அதனால நிறைய பணங்கள் அது விரயமாகிறது. அதற்கு பதில் நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இமெயிலில் அந்த லெட்டர்களை அனுப்பிவிடுவோம். அல்லது இந்த அறிவிப்பையே நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வருகிற திறவுகோல் ஜெபம் டிசம்பர் 4ஆம் தேதி, 2022ஆம் வருஷத்துடைய முதல் திறவுகோல் ஜெபம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் சனிக்கிழமை. ஜனவரி 1ஆம் தேதி முதல் சனிக்கிழமை. டிசம்பர் மாத திறவுகோல் வருகிற சனிக்கிழமை 4ஆம் தேதி. அடுத்த வாரம் காலை 9 மணிக்கு நம்முடைய பிளஸிங் டைம், ப்ரேயர் டைம் இருக்கும். நம்முடைய சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த யூடியூப் லிங்கை அல்லது ஜூம் ஆப் லிங்கை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி அநேகர் இதில் கலந்து கொள்ள வையுங்கள். இந்த வருகிற மாதம் கிறிஸ்துமஸ் மாதம், புது வருட மாதம், ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வோம். நம்முடைய இயேசு மர உடன் ஊழியர்களுக்கு, பல கஷ்டப்படுற ஊழியங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் உதவி செய்வோம். கர்த்தர் உங்கள் இதயத்தில் பேசினால், ஏவினால் மட்டும் இந்த ஊழியத்தை தாராளமான காணிக்கினால் வருகிற மாதத்தில் நீங்கள் தாங்குங்கள். தாங்குவது முன் எப்படி நீங்கள் போட வேண்டும் என்பதை போனில் தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தெரியப்படுத்தி விட்டு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய தேவைகள் இருக்கிறது வருமாதத்தில். நீங்கள் மனதார உங்கள் காணிக்கையினால, கர்த்தர் ஏவினால் மட்டும் நீங்கள் தாங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்காக, என்னுடைய சரீர பலவீனத்துக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்பங்களுக்காக, இயேசுவுடன் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமான வருகிற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை அதிகாலை 5 மணிக்கு இயேசுமரவார் பிளஸிங் ஹவுஸில் வச்சு பிரேயர் நடக்குது. 5 to 6 அதிகாலை 6 மணிக்கு, 5லிருந்து 6 மணிக்கு. டிசம்பர் 9 தொடங்கி 18 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் உபவாசத்துக்கு போயிருந்தனால, அதை மற்ற வேலைகள் இருக்கிறதுனால பிள்ளைங்க அதை கண்டினியூ பண்ண முடியல. அதனால 9லிருந்து 18 9 நாட்கள், கரெக்டாக 9 நாட்கள் அதிகாலை 5 மணிலிருந்து 6 மணி வரை நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நேரடியாய் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாக இருங்க. மாஸ்க் போட்டுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, சமூக இடைவெளி விட்டுக்கங்க. அடுத்து கொரோனா சில ஊசி போட்டவங்களுக்கும் வருது. ரொம்ப ஜாக்கிரதை. மெத்தனமாக இருந்து விடாதீர்கள். கூட்டத்துக்குள்ளே போகாதீங்கள், கூட்டமாக கூடாதீங்க. கர்த்தரை வீட்டில் இருக்கிற நேரம் நல்ல நேரம் நினச்சி நல்லா ஜெபம் பண்ணி வசனங்களை தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபத்தில் உங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தரை ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காங்க. அவர் பேர் டென்சிங் டேனியல். எங்கள் அண்ணன், எங்கள் மகன், எங்கள் மாமா, எங்கள் தம்பி, எங்களுடைய அங்கிள் மதுரையில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பேர் டென்சிங் டேனியல். எங்கள் வீட்டிலேருந்து தான் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அந்த உரிமையோடு எனக்காகவும் இந்த இயேசுமர ஊழியத்துக்காக ஜெபிங்க. நானும் உங்களை என் பிள்ளைகளாக, தாயாக, சகோதரிகளாக, சகோதரர்களாக, தம்பிகளாக, அண்ணன்களாகவே நினைத்து ஒவ்வொரு நாளும் 2 முறை உங்களுக்காக ஜெபித்து வருகிறேன். உங்கள் முகத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தரைவினால் காணிக்கினால் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். யூடியூப்லையும் ஃபேஸ்புக்கிலும் பார்க்குற அத்தனை பேருக்கும் உங்கள் இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்தலும். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தர் இயேசுக்கு ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்று விசேஷமாய் பிறக்க போகிற டிசம்பர் மாதம் முழுவதிலும் நம்மில் நிலைத்திருந்த ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென் ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன்